வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. தையிட்டு விகாரை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக நீண்ட காலமாக இருக்கின்றபடியும் அது சட்டவிரோத விகாரையா அல்லது சட்ட ரீதியாக அது விகாரைக்குரிய பிரதேசத்தில் கட்டப்பட்ட ஒன்றா நீங்கள் தேடி பார்க்க தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு இல்லை, மக்கள் தங்களுடைய காணி தங்களுக்கு முறுதி இருப்பதாக எல்லாம் கூறுகின்றார்கள். நீங்கள் இந்த விடயம் தொடர்பில் பார்க்காமல் ஒரு தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசியலை செய்ய முடியுமா? இல்லையே. ஆகவே உங்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டை சொல்வதற்கு கூட பயமாக இருக்கின்றது ஊடகத்தில். அதைத்தான் நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இல்லை, இது சட்டவிரோத விகாரை என்று கூறுவதில் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை விரோதமாக கட்டப்பட்ட விகாரை என்றால் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்க வேண்டும் என்றால் ஜனாதிபதி வருகின்றார், பிரதமர் வருகின்றார், விகாரைக்கு போங்க. அதுதான் உங்களோட மதம். நீங்களே நம்ம தமிழர் இந்து கோயிலுக்கு தான் செல்றீங்க. விகாரைக்கு போய் பார்த்துட்டு இந்த பிரச்சனை என்னன்னு கேளுங்க. அது தொடர்பாக நடவடிக்கை இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தியால் இருக்கின்றவர்கள் யாராலையும் ஜனாதிபதியோ பிரதமரையோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. இந்தியால போராட்டம் ஒரு முயற்சி செய்திருக்கலாம் தானே? நீங்கள் அனைவரும் அங்கு போராடுவதற்கு செலவழிக்கிற நேரத்தை இங்கு ஜனாதிபதியையோ அல்லது அமைச்சரையோ அல்லது பிரதமரையோ சந்திச்சு தொடர்பான முடிவை எடுப்பது நம்பிக்கையில் இவர் ஆட்சி மாறினா பிறகு திருப்பி ஒரு கட்டிடம் கட்டி திறக்கிறாங்க. அப்போ என்னென்ன நம்புறது உங்களை? மற்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. வணக்கம், இது தீர்ப்பாயம். உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இம்முறை யாழ்ப்பாணத்தில் அல்லது தமிழ் பிரதேசங்களில் யாருடைய ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள்? தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு என்ன அடிப்படையில் இருக்க வேண்டும்? தமிழ் மக்கள் தனியாக அபிவிருத்தி என்ற அடிப்படையில் தான் இந்த வாக்களிப்பை மேற்கொள்ளப் போகின்றார்களா அல்லது இது ஒரு மக்களான என்ற அடிப்படையில் இம்முறை உள்ளூராட்சி சபையை தமிழ் மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றதா? இது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள், அதேபோன்று தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள், தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம் கருத்துக்களை அவர்களிடமிருந்து பரிமாறிக்கொள்வதற்காக. அதே நேரம் ஊடகவியலாளரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்துவதற்காக. முதலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடமிருந்து இந்த கருத்தை கேட்போம். என்ன அடிப்படையில் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் தங்களுடைய வாக்களிப்பை மேற்கொள்ள வேண்டும்? அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது ஒரு குப்பையை அள்ளுகின்ற அல்லது வீதியை போடுகின்ற தேர்தலாக மட்டும் நீங்கள் அவதானிக்க கூடாது. என்னுடைய பார்வையில் இன்றைய கால சூழ்நிலையில் இந்த தேர்தலானது 2 அடிப்படையில் பார்க்க வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. ஒன்று, இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற அடிப்படையில் நூற்றாண்டு காலமாக நாங்கள் போராடி வருகின்ற இனம் எமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு தேர்தலாக இது நீங்கள் பார்க்க வேண்டும். அதுவும் 2 அடிப்படையில் பாருங்கள். சர்வதேச இங்கே நடந்தது இனப்படுகொலை என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு விசாரணையை கோரியிருக்கின்ற நிலைமையில் அதனை நீர்த்து போக செய்யக்கூடியதான ஆட்சி முறை இந்த உள்ளூராட்சி சபைகளில் அமையுமாக இருந்தால் என்பிபியினுடைய அமைச்சர்கள் குறிப்பிடுகிறவாறு இங்கே தமிழ் கட்சிகளுக்கான முன்னுரிமை இல்லை, தங்களுடைய கட்சி தான் மிக பெரும் கட்சி என்ற கூறுகின்ற யதார்த்தம் அது நடைபெற்றுவிடும். முதலாவது விடயம். 2வது விடயம், இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது தற்பொழுது வடக்கு கிழக்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பௌத்த ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்கான ஒரு அரணாக இருக்கின்ற கடைசி துரும்பாக நான் இதை பார்க்கின்றேன். அதுவும் உங்களுக்கு நான் யாழ் மாநகர சபையில் ஒரு வேட்பாளராக இருக்கின்ற பட்சத்தில் நான் அதில் ஒரு சில உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு மிகச் சுருக்கமாக குறிப்பிடலாம். அதாவது முற்றவெளியில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு பௌத்த துறவியை எரித்தார்கள், தகனம் செய்தார்கள். அந்த இடத்தில் நிச்சயமாக நினைவாலயம் கட்டுவார்கள். ஆரியகுலத்தில் சர்வ மத போதனை நிலையம் என பௌத்த ஒரு மடம் அமையும். அவ்வாறே நாவலர் கலாச்சார மண்டபத்தினை கடந்த காலங்களில் எங்களுடைய மாநகர சபையிலிருந்து கைப்பற்றி பௌத்த சாசன அமைச்சின் கீழ் இருக்கின்ற இந்து கலாச்சார அமைச்சுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்தார்கள். அதை நாங்கள் தடுத்திருந்தோம். இவ்வாறான தடுப்புகளை நாங்கள் கடந்த காலங்களில் செய்ததற்கான மிக பிரதான காரணம் அந்த உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய கையில் இருந்தமை. ஆகவே அவ்வாறு அந்த உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய கையை விட்டு போகுமாக இருந்தால் 100% நிச்சயமாக கூறுகின்றோம் இவ்வாறான ஆக்கிரமிப்பு மிகவும் எளிதாக நடந்தேறிவிடும் என்றது இது முதலாவது விடயம். 2வது விடயம்,
இந்த உள்ளூராட்சி சபைகள் என்னத்தை செய்ய முடியும், அபிவிருத்தி தொடர்பாக என்னத்தை செய்ய முடியும் என்ற விடயம் மிகவும் முக்கியம் பெறுகிறது. அந்த வகையிலே மாநகர சபையை பொறுத்தவரையில் என்னத்தை செய்ய முடியும் என்ற முழுமையான கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அதுவும் மிகவும் குறிப்பாக 8 விடயங்களை மிகவும் நேர்த்தியாக நாங்கள் செய்ய முடியும். அந்த விடயங்களை நாங்கள், அதாவது மாநகர கட்டளை சட்டம் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றது. சாதாரண தத்துவத்திலிருந்து இறுதியான நிதி செலவுகளை மேற்கொள்கின்ற தத்துவம் வரை முழுமையான நடவடிக்கைகளை மிகவும் நேர்த்தியாக செய்வோம். ஆகவே அந்த அபிவிருத்தியின் முழுமையான அடைவதற்கு தமிழ் மக்கள் தங்களுடைய தமிழ் தேசிய பேரவையாக இருக்கின்ற எங்களுடைய சைக்கிள் சின்னத்துக்கு ஆதரவளித்து செய்வதன் மூலம் அது ஊழலற்ற தூய நகரத்தை உருவாக்குவதற்கு முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம் என கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சார்பில் உங்களுடைய முதற்கட்ட பார்வை, இந்த வாக்களிப்பு எதனை நோக்கி இருக்க வேண்டும்? அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர சபையிலே எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் மாநகர சபையினுடைய போட்டிக் களத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையில்தான் யாழ்ப்பாண மாநகர சபை தொடர்பிலே எந்த கட்சி இந்த யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்கின்ற பேரவா எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. அதுக்கு எங்களுக்கும் அதிலே கணிசமான பங்கு இருக்கின்றது. ஏனென்றால் யாழ்ப்பாண மாநகர சபையினை இந்த முறை தமிழ் மக்கள் கூட்டணி கைப்பற்றும் என்கின்ற ஒரு நிலையில் இருந்த பொழுது நாங்கள் இந்த தேர்தல் களத்திலிருந்து விலகி இருக்கிறோம். ஆகவே அங்கு ஆட்சி பீடம் ஏற வேண்டிய தரப்பு எது என்பதை கணிப்பதிலே அல்லது அதனை நிர்ணயம் செய்வதில் எங்களுக்கும் அந்த பெரிய பங்கு இருக்கின்றது. உண்மையில் யாழ்ப்பாண மாநகர சபையை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு இந்த உலக நாடுகளிலிருந்து வருகின்ற தூதுவர்களாக இருக்கலாம், ராஜதந்திர பிரதிநிதிகளாக எல்லோரும் வந்து யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வரை சந்தித்து விட்டு செல்கின்ற ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் அதுதான். ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபையில் இருக்கின்ற முதல்வர் என்பவர் கிருபாகரன் அவர்கள் கூறியது போல் இந்த தமிழ் இனத்தினுடைய இருப்பை பற்றி கலைக்கக்கூடியதாகவும், சிங்கள பௌத்த வீரணவாதத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் தொடர்பான கருத்துக்களை சர்வதேசத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். உண்மையில் நாங்கள் சிங்கள மக்களை விட சிங்கள மக்கள் அபிவிருத்திக்காக அவர்கள் இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் அபிவிருத்திக்கு அப்பால் தங்களுடைய இருப்பு சம்பந்தமாகவும் தங்களுடைய உரிமை சம்பந்தமாகவும் இன விடுதலை சம்பந்தமாகவும் போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே அங்கு மாநகர முதல்வராக இருக்கின்ற முதல்வர் ஒரு சர்வதேச ரீதியிலே சர்வதேசத்தின் மூலமாக எங்களுக்கு உரிமைகள் கிட்ட வேண்டும் என்கின்ற ஒரு பரப்பிலே நாங்கள் ஒற்றுமையாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அதனுடைய சிந்தனையை ஒட்டியவராக அந்த இடத்திலே இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய கருத்து, யாழ்ப்பாண மாநகர சபையிலே தமிழ் தேசியத்தின் பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து அங்கே ஒரு தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு முதல்வரை அமர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆரம்பகட்ட கருத்தாகும். புரிந்து கொண்டேன். தேசிய மக்கள் சக்தியின் ஆரம்பகட்ட பார்வையாக இந்த வாக்களிப்பு எப்படி இருக்கு? இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான வாக்களிப்பானது உண்மையிலே தொகுப்பாளர் கூறியது போல 2 பக்க பார்வை பார்க்கலாம். ஒன்று எமது அபிவிருத்திக்கான பார்வை, 2வது மக்கள் ஆணைக்கான பார்வை. தேசிய மக்கள் சக்தியினை பொறுத்தவரையில் 2 தேர்தல்களில் மக்கள் எமக்கு ஆணை வழங்கிவிட்டார்கள். அது மிக தெளிவான ஆணை. பல வருட காலமாக ஏமாற்றப்பட்ட மக்கள் தெளிவாக சிந்தித்து பொருத்தமான ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்திருந்தார்கள். அதே போன்று பாராளுமன்ற தேர்தலிலும் மேலும் ஒரு அதிகப்படியான செல்வாக்கு செலுத்தும் வகையில் ஆணை ஒன்றை வழங்கியிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு. அதே போன்ற ஒரு ஆணையை உள்ளூராட்சி சபைகளுக்கும் வழங்குவதோடு அபிவிருத்திக்கான பாதையையும் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே உள்ளூராட்சி மன்றமானது ஒரு அபிவிருத்திக்கான மன்றமாகத்தான் அது இருக்கும். உள்ளூராட்சி மன்றத்தில் இனம் சார்ந்த விடயங்களை அல்லது மதம் சார்ந்த விடயங்களை பேசுவதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கு. அது எமது கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்கான களம். அந்த அபிவிருத்தியை உள்ளூராட்சி மன்றங்களிலே நம்ம தேசிய மக்கள் சக்தி மிகவும் நேர்த்தியாகவும் தூய்மையான கரங்களுடனும் செய்கின்ற அதே வேளை மேலும் அந்த அபிவிருத்தியின் பலனை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வல்லமை தேசிய மக்கள் சக்திக்குத்தான் இருக்கின்றது. ஏனெனில் நமது யாழ்ப்பாணத்தினை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி சார்பாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்.
அதே நேரம் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் இருக்கின்றார். ஆகவே ஆளுங்கட்சி சார்ந்த பலம் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகம் இருப்பதனால் ஊர்களுக்கு அல்லது எமது கிராமங்களுக்கு தேவையான விடயங்களை உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நிதியினை தாண்டி மேலதிகமான நிதிகளையும் தெரிவித்து தேவையான அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியும் என்பது எமது நிலைப்பாடு. அதே நேரம் இம்முறை இந்த தேர்தலில் பல கட்சிகள் பிரச்சாரத்தில் பயன்படுத்துகின்ற ஒரே விடயம் இந்த சிங்கள கட்சி வரக்கூடாது. இந்த தேசிய மக்கள் சக்தி மீதுதான் பல பொய்யான அல்லது இனவாத மதவாத ரீதியான கருத்துக்கள் பாய்கின்றது. அதில் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றார்கள். புரிந்து கொள்கின்றேன். நான் இந்த வாக்களிப்பு பற்றி கேட்டிருந்தேன், அதை பற்றி பேசுவோம். அதே நேரம் ஜனநாயக தமிழ் கூட்டணி என்ன அடிப்படையில் இந்த வாக்களிப்பு இடம்பெற வேண்டும் என்று விரும்புகின்றது? தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு தொடர்ச்சியாக அடக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இனமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களை பொறுத்தவரையிலே அதாவது அபிவிருத்தி என்ற விடயமாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுடைய நிர்வாக விடயங்களாக இருக்கலாம், அது எப்போதுமே தமிழ் தேசியம் சார்ந்த பரப்புக்குள் உள்ளடங்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த தமிழ் தேசிய எண்ணக்கரு என்பது எங்களுடைய ஒரு விடுதலை சார்ந்த முன்னோக்கிய பயணத்திற்கும் அதே நேரத்திலே இன்று வரையில் நாங்கள் ஒரு நீதியை பெற முடியாத இனமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள், அவ்வாறாக எங்களுக்கு எதிராக ஒரு இனமாக நாங்கள் எதிர்கொண்ட சவால்களுக்கு ஒரு நீதியை பெற முடியாத இனமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கை வழியிலான அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கான அரசியல் கட்சிகளைத்தான் தமிழ் மக்கள் தெரிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக பார்க்க போனால் இதனை ஒரு குட்டி தேர்தல் என்று இலங்கையிலே, அதாவது உள்ளூராட்சி மன்றங்களின் அடிப்படையிலே கூறப்பட்டாலும், இந்த தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கான கருத்து கணிப்புகள் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாக்குகளின் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தியினர் பெரிய அளவு வெற்றியை பெறவில்லை. ஆனால் அவர்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டார்கள் என்ற விடயம், அதாவது யாழ் மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டார்கள் என்ற விடயம் ஒரு பாரிய அளவிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு இடையூறாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயத்திலே அதிகளவான பிரதிபலிப்பை கொண்டிருக்கின்றன. நாங்கள் பார்க்க வேண்டும், அதாவது சமூக நலன்புரி சேவைகளை வழங்குகின்ற ஒரு கல்லறை முதல், அதாவது பிரசவம் முதல் கல்லறை வரையிலான, ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சேவையை வழங்குகின்ற ஸ்தாபனங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள். இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்குள்ளாக பலதரப்பட்ட சேவைகள் மக்களை சென்றடைய இருக்கின்றது. ஆகவே காலத்திற்கு காலம், அது என்பிபி என்று அல்ல, காலத்துக்கு காலம் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் தமிழ் மக்களை சலுகை வழியில் அரசியல் ரீதியான ஒரு திருப்பம் ஒன்றை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள். அவர்களுடைய கொள்கைகளை மாற்றி இலங்கையிலே ஒரு தமிழ் தேசிய இனப்பிரச்சனை, அதாவது இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது, இங்கே சாதாரணமாக எல்லோரும் ஒரே இனம் ஒரே மதம் என்று ஒரு பொய்யான, அதாவது அரசாங்கம் தன்னுடைய கொள்கையிலே இனவாதத்தை கொண்டிருக்கின்ற போதும் சொல்லளவில் பேசுகின்றார்கள். அதைத்தான் இன்று என்பிபியினரும் பேசுகின்றார்கள். அவ்வாறாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களை அபிவிருத்தி ரீதியாக அவர்களுடைய இனம், மதம், அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அடையாளம், ஒரு இனத்தினுடைய சுயநிர்ணய இருப்புக்கு வேண்டிய அடையாளங்களை துறந்து அவர்கள் தமிழ் தேசியம் அல்லாத கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இவ்வாறான விடயங்கள், அதாவது ஒரு அடையாளம், இனம், மதம், மொழி என்ற விடயங்கள் அனைத்தும் குழி தோண்டி புதைக்கப்படுவதாக அமையும். இது ஒரு சர்வதேசத்திற்கும் ஒரு பிழையான தகவல்களை வழங்கும். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பாரிய அதிகாரங்கள் இருக்கின்றது. எங்களுடைய மண்ணிலே இந்த நிலாவரை பகுதியிலே இராணுவத்தினரும் தொல்லியல் திணைக்களமும் அத்துமீறியதாக ஒரு பௌத்த விகாரை ஒன்றை, அதாவது பேரினவாத சிந்தனையுடன் அமைப்பதற்கு
தடுப்பதற்கு முயற்சித்தார்கள். நாங்கள் அவற்றை உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்தோம். இதுபோன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களிலே கடற்படை முகாம் ஒன்றை அமைப்பதற்காக அக்கறை கடற்கரையை பயன்படுத்த முயற்சித்த போது மத்திய அரசினுடைய அதிகாரிகள் சிலர், பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்கள் அதிலே ஒப்பந்தமிட்ட போதும் நாங்கள் அவற்றை நான் ஒரு தவிசாளர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்திருந்தேன். இதே நேரத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய, அதாவது உள்ளூராட்சி மன்றங்களிலே காணப்படக்கூடிய வெற்றிடங்களுக்கு அந்த நேரம் கோத்தபாய ராஜபக்சவினர் 1,00,000 வேலை வாய்ப்பு என்று இராணுவமயமாக்கத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக உள்ளூராட்சி மன்ற சிற்றூழியர்களை நியமிக்க எடுத்த முயற்சிகளை நாங்கள் தடுத்தோம். இந்த இடத்திலே இவை அனைத்தும் தமிழ் தேசிய கட்சிகள் சாராதவர்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் நாங்கள் உதாரணங்களை பார்க்க வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே சாதாரணமாக பேசுவோம். புரிந்து கொள்வேன். ஆரம்ப கட்ட கருத்தாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கருத்தாக. அனைவருக்கும் வணக்கம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான அரசியல் சூழலிலே இடம்பெற இருக்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த இந்த பிரதேசங்களிலே நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த முறை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் 2 வகையான விடயங்களை அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று, உள்ளூராட்சி மன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை செழுமையாக பயன்படுத்தி அவற்றினூடாக மக்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அபிவிருத்திகளையும் முன்னெடுக்கக்கூடிய தரப்புகளை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். சமகாலத்தில் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளையும் தமிழ் மக்களுடைய இருப்பையும் உணர்ந்து கொண்டவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக, உணர்வு ரீதியாக அவற்றோடு ஐக்கியமான தரப்புகளையும் இந்த இடத்திலே இந்த முறை உள்ளூராட்சி மன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டிய தார்மீக கடப்பாடு வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவே நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது 70களின் இறுதியிலிருந்து 90களின் இறுதி வரையிலே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அதிகாரங்களை, அவற்றினுடைய பயன்பாடுகளை அறிந்திராமல் உணர்ந்திராமல் இருந்த ஒரு காலச்சூழலிலே யுத்தம் காரணமாக உள்ளூராட்சி கட்டமைப்புகள் அனைத்தும் சிதைவடைந்திருந்த காலப்பகுதியிலே எங்களுக்கு அப்போதிருந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி, மத்திய அரசாங்கத்திலே இருந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 1998ஆம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே 10 உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி அந்த 10 உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த பிரதேசத்திலே சுமார் 20 ஆண்டு காலமாக அபிவிருத்தி செய்யப்படாமல் அல்லது புனரமைக்கப்படாமல் இருந்த கட்டமைப்புகளை மீளுருவாக்கியவர்கள், அந்த அதிகாரங்களூடாக என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை நடைமுறை ரீதியிலே நிரூபித்தவர்கள் என்ற அடிப்படையிலும், அந்த அனுபவம் ஒன்று உடையவர்கள் என்ற அடிப்படையிலும் 98 மாத்திரமல் அதைத் தொடர்ந்து வந்த 2011ஆம் ஆண்டாக இருக்கலாம், தொடர்ச்சியாக 2018 ஆகிய தேர்தல்களிலும் கணிசமான ஆசனங்களை மாத்திரமல்ல சபைகளையும் கைப்பற்றி எங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மிகவும் செழுமையாக பயன்படுத்தியவர்கள், அதி உச்சபட்சமாக பயன்படுத்திய அனுபவம் உடையவர்கள் என்ற அடிப்படையிலும், அதே வேளையிலே இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளையும் இருப்பையும் உணர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலும், இந்த மக்களுடைய இருப்பு என்பது ஈழத்தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கு அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலும் எங்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கட்டும், வேலை திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுடைய இந்த இருப்பை பாதுகாக்கும் வகையிலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தையும் கொண்டதாக இருந்தது என்ற அடிப்படையிலே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எமது மக்கள் எங்களுக்கு கணிசமான ஆதரவை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். புரிந்து கொள்கின்றேன். ஊடகங்களுடைய பார்வை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எப்படி மக்கள் வாக்களிக்க வேண்டும், என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிச்சிருப்பினும் இதனுடைய அடிப்படையில் அந்த வாக்குகளை தாங்கள் வழங்கியிருப்பினும் என்ற ஒரு தெளிவு வாக்காளர்களுக்கு இருந்திருக்கும். இப்போ நான் ஒரு வாக்காளராக இருந்து நான் வாக்களிச்சிருந்தேன்னா நான் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறேன், ஏன் வாக்களிச்சிருக்கிறேன், நான் அந்த வாக்களிக்கல என்ன காரணத்தை அடிப்படையாக வைத்து அந்த வாக்காளரை நான் தெரிவு செய்தேன், அதாவது அந்த அரசியல் தலைவரை நான் ஏன் தெரிவு செய்தேன் என்ற ஒரு தெளிவு எனக்கு இருந்திருக்கு.
அந்த அடிப்படையில் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களுடைய பிரதேசங்களை தேடி வருகிறவர்கள் எப்போ உங்களை தேடி வரையணும், இவ்வளோ காலம் வந்திருக்கணுமா அல்லது இப்போ தான் முதல் வந்திருக்கணுமா, இது வரைக்கும் அவை உங்களோட ஊரில் உங்களோட பிரதேசத்தில் செய்திருக்கிற விஷயம் என்ன, அது உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா, அல்லது அதாவது செய்யப்படாத விஷயங்கள் இருந்தால் அது தொடர்பான உங்களிடத்துல குறைபாடுகள் இருக்கிறதா, இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக பாருங்க. அடுத்தது, இப்போ இருக்க வேண்டிய சூழல், அதாவது இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய அடையாளங்கள் இன்றைக்கு பேணப்படுகிறதா, அந்த அடையாள அழித்தல்கள் இடம்பெறுகிறதா, அப்படி அடையாள அழித்தல்கள் இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு துணை போகின்றவர்கள் யார், அவர்களுடைய பிரதிநிதிகள் உங்களை தேடி இப்பொழுது புதிய வாக்குகளோடு வருகிறார்கள் அல்லது புதிய உறுதிமொழிகளோடு வருகிறார்கள், இந்த விடயங்களை சிந்திக்க வேண்டும். சிந்தித்த பிற்பாடு தெளிவான ஒரு முடிவு அவர்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக இவற்றினுடைய சாராம்சம் ஒன்றுதான், உங்களுடைய இருப்பும் அடையாளமும் பேணி பாதுகாக்கக்கூடிய வகையிலே அதே நேரத்திலே நாங்கள் இருப்பு என்று சொல்லிக்கொண்டு எங்களை அழித்து விடாத வகையிலே அபிவிருத்தியை நோக்கி பயணப்படக்கூடிய வகையிலே நீங்கள் ஒருவரை தெரிவு செய்யுங்கள், அதனுடைய அடிப்படையிலே பயணப்படுங்கள், அதுதான் தேவையாக இருக்கும். இதுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், வடகிழக்கிலே வெற்றி பெற்றிருக்கிறோம், இப்படியான கூச்சல்கள் கோஷங்கள் எழுப்பப்படலாம். ஆனால் எதற்காக நீங்கள் அந்த வாக்குகளை கொடுத்தீர்கள், யார் மீது இருந்த கோபத்திலே அந்த வாக்குகளை கொடுத்தீர்கள், இதையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அது மட்டுமில்லை, இன்னொரு விடயம் இருக்குது. அதாவது உங்களுடைய கிராமங்களை தேடி வருகிற போது இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்கள் என்ன, அவர்களுடைய அந்த அதிகார வரம்பிற்குள்ளே நின்று அவர்கள் உங்களுக்கு ஆற்றக்கூடிய சேவைகள் என்ன, செய்யக்கூடிய விடயங்கள் என்ன, அவர்களுடைய தடைகள் என்ன, செய்ய முடியாத விடயங்களை பற்றி பேசுவதை பற்றி நீங்கள் அங்கேயே கவலைப்பட தேவையில்லை. ஆனால் எவற்றை செய்ய முடியும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சட்டகம் என்ன என்பதை நீங்கள் அந்த தேர்தல் பிரச்சார மேடைகளில் தெளிவாக அவர்களிடம் கேட்டுவிடுங்கள். இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதில் 2 விடயங்களை பார்க்கக்கூடியது. தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் தேசிய மக்கள் சக்திக்கு அந்த வாக்கு சென்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இவர்கள் அனைவராலும் ஒன்றிணைந்து ஒரே கட்சியாக அந்த தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் இருக்கின்றது. அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தாங்கள், நாடாளுமன்றம் தாங்கள், ஆகவே இதுவும் எங்களிடம் வந்தால் இவர்கள் இந்த சேவையினை செய்வது ஈஸியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களித்தார்கள், அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள், அதன் மூலம் கிடைத்தது என்ன என்ற அடிப்படையையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இம்முறை தேர்தலை எதிர்கொள்கின்ற பொழுது நீங்கள் தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விரும்புகின்றீர்கள் என்றால், அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு அந்த வாக்களிப்பு செல்லக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்களானால், கடந்த முறை தேர்தலில் அவர்கள் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் பெற்றிருக்கின்றார்கள். தேர்தலில் அது குறைந்த வாக்காக இருந்தாலும் தேர்தல் வெற்றி என்பதில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களிடம்தான் இருக்கின்றது. அதில் யாரும் மாற்று கருத்தை கூற முடியாது. ஆகவே அவர்கள் சொல்வது போன்று ஏன் அது நடைமுறை சாத்தியம் இல்லை. இதுக்கு முதல் நான் மூன்று விடயத்தை முக்கியமாக கலைக்க விரும்புகிறேன். முதலாவது, இவர் ஆணை தங்களுக்கு கிடைச்ச என்று என்பிபி சொன்னது நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வெறும் 24% வாக்குகளை எடுத்துவிட்டு அது மக்கள் ஆணையாக நாங்கள் அதை கருத முடியாது. ஏன்னா மிகுதி 76% வாக்குகள் தமிழ் தேசியத்திற்கான கட்சிக்காக விழுந்திருக்கின்றது. இல்லை, அதை நான் சொல்ல வரேன். ஒரு புரிந்து கொள்ள இருக்கு என்னன்னு சொன்னால், அந்த 3வது ஆசனம் என்பது சென்றதற்கான காரணம் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவாக இல்லாத காரணத்தினால்தான் அந்த தேசிய பட்டியலான சென்றதொழிய மற்ற 2ம் கடந்த காலங்களில் மத்திய அரசுடன் இணைந்து பொதுமக்களுக்கான சலுகை அரசியலை செய்து அதனூடான கிடைத்த ஆசனங்களாக இருக்கலாம். அது குறிப்பாக அங்கேயனை கூட நான் இங்கே குறிப்பிடுறேன். அங்கேயனுடைய வாக்குகளாக இருக்கலாம், அல்லது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வாக்குகள்லாம் அவர்களுக்கு சென்ற வாக்குகள். ஆகவே முழுமையான தமிழ் மக்களுடைய ஆணை கிடைத்தது என்று அவர் கூறுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி அடைவது யார் என்பதுதான் பார்க்கப்படும். நாங்கள் ஒரு வாதத்துக்கு சொல்லலாம், நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எத்தனை பேர் ஓட் போட்டார்கள் என்ற கேள்விகள் எழுப்ப முடியும். ஆனால் அடிப்படையில் அவர்கள் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள். தேர்தல் முறையில் இருக்கிற பிள்ளை அதைத்தான் சொல்றேன். ஆனால் அந்த தேர்தல் முறை மக்கள் ஆணையை பிறப்பு கொண்டு இந்த முறை இப்படியும் 2 ஆசனம் தான் அவருக்கு போயிருக்கிறது. ஒன்று போனஸ் சீட், அது போனதுக்கான காரணம் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாமல், அதைத்தான் நான் அதைத்தான் சொல்றேன். 2வது விடயம், இவர் சொன்னார் தனியாக இந்த உள்ளூராட்சி சபை என்பது அபிவிருத்திக்கான தேர்தல் என்று. இது அவ்வாறு இல்லை. உள்ளூராட்சி சபை என்பது அதனுடைய எல்லைப்பரப்புக்குள் சுயமாக நிதியினை திரட்சி செய்து
அந்த நிதியினை கொண்டு மக்களுக்கான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதி, அதுவும் குறிப்பாக சொல்வதென்றால் பொதுமக்களுக்கான பாதைகள், வழிகள், பொது சுகாதாரம், பொது பயன்பாட்டு சேவைகள் என்பவற்றை வழங்கல், திட்டமிடல், ஒழுங்கமைத்தல் என்ற முகாமைத்துவ கர்மத்தினையும் மாநகர சபைக்கான நலன்கள், வசதிகள் ஏற்படுத்தல், மேம்படுத்தல் என்பதுதான் இந்த மாநகர சபையினுடைய விஷனாக இருக்கு. ஆகவே இதை செய்ய வேண்டுமாக இருந்தால் தனியே நாங்கள் அபிவிருத்தி என்ற பார்வையில் பார்த்துவிட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன்னா 1505 போர்த்துகேயர் வருவதற்கு முன்னரும் ஒல்லாந்தர் 1696 வருகின்ற போதும் இந்த உள்ளூராட்சி கட்டமைப்பு என்பது கிராம சபையாக சுயமாக சிற்றரசுகளாக இயங்கிக் கொண்டு வந்தன. ஆனால் ஆங்கிலேயர்கள் 1815 கண்டிராட்சிய வீழ்ச்சிக்கு பின்னர் 1830 மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் சுயமாக தான் உள்ளூர் ஆட்சி, அந்த உள்ளூர் நிர்வாக வருமானங்களை கொண்டு அந்த மக்களுக்கான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குகின்ற அமைப்பு தான் உள்ளூராட்சி. அப்ப இது சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அழகு. ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், நடைமுறையில் சாத்தியம். நான் சொல்றேன் எந்த அளவு தூரம் அந்த நடைமுறை சாத்தியமாக இயங்கி இருக்கின்றீர்கள். இதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உள்ளூராட்சி சபை கூட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அது எந்த அளவு தூரம் இடம்பெற்றிருக்கின்றது, நகைச்சுவையும் கேலி கூத்தாக தான் இயங்கி இருக்கின்றது. இதுவரை காலமும் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் ஆக்கபூர்வமாக இடம்பெற்றிருக்கின்றதா என்பது ஒரு மக்களிடம் இருக்கின்ற கேள்வி அல்லவா? அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, அந்த உள்ளூராட்சி தொடர்பான பூர்ண அறிவுள்ள ஒரு தரப்புக்கு அதிக ஆசனம், அதாவது 50% மேற்பட்ட பெரும்பான்மை கிடைத்திருந்தால் அதனை கொண்டு சென்றிருக்க முடியும். கடந்த காலங்களில் நான் 2018 தமிழரசு கட்சியை சொல்வதாக இருந்தால் அவர்கள் சாதாரண பாதீட்டை கூட நடைமுறைப்படுத்துகின்ற விடயம் எவ்வாறு என்று தெரியாது. முதலாவது பாதீட்டை கொடுக்கின்ற போதும் மக்களுக்கு பார்வைக்கு வைக்க வேண்டும், 7 நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும், 14க்கு முதல் பத்திரிகையில் எங்கெங்கே வைத்திருக்கின்ற ஒழுங்கு நடவடிக்கை தெரியாமல் அந்த பாதீட்டு தோற்றது, நிராகரித்தோம். 2ஆம் வாசிப்பில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஜப்பான் நிதியுதவி அளித்திருந்தது, அதற்கு நிதி அமைச்சு அனுமதி கொடுக்கவில்லை, அதனால் அது திரும்பி சென்றிருந்தது அந்த பணம். அது அவர்களுக்கு அந்த எடுக்கின்ற முறை கூட தெரியாது. ஒரு வெளிநாட்டு, அதான் சொல்றேன், வெளிநாட்டு நிறுவனத்திடம் அல்லது வெளிநாட்டு அமைப்புகளிடம் ஒஃபிஷியலாக நாங்கள் ஒரு பணத்தை பெறுகிறமாக இருந்தால் அது வெளிநாட்டு அமைச்சினூடாகத்தான் அந்த நிதியினை. ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி அந்த இடத்தில் தேவைதானே. அனுசரணை இல்லாமல் உள்ளூராட்சி இல்லாமலும் செய்யலாம், மாற்று வழிகள். ஆனால் அந்த வழி நடைமுறை எவ்வாறு பெறலாம் என்று சொன்னால், பணம் மாநகர சபைக்கு நிதி வருகின்ற பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் இந்த அனுமதி என்ற ஒழுங்கை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். செயல் திட்டங்களாக அந்த மாநகர சபைக்கு உள்வாங்குவோமாக இருந்தால் அல்லது புலம்பெயர் தேசத்திலிருந்து நிதியினை இங்கே இருக்கின்ற மக்களுடைய அன்பளிப்பாக நலன்கள் பெற்றுக்கொள்வோமாக என்றால் அந்த நடைமுறை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலைமையில் நாங்கள் 3வது விடயத்தை நீங்கள் கேட்ட விடயத்தை சொல்கிறோம். நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக மாநகர சபைக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்ற அடிப்படையாக நான் முதலே சொல்லிட்டேன். சாதாரண தத்துவங்கள், பொது வழிகளை உருவாக்குற தத்துவங்கள், பொது சுகாதாரம் தொடர்பான தத்துவங்கள், இவை மட்டும்தான் அடிப்படை. இந்த 3 தத்துவத்தை மட்டும்தான் மாநகர சபை செய்ய முடியும். அதற்கான அனுமதியினை மாநகர கட்டளை சட்டம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. சாதாரண தத்துவத்தை 1லிருந்து 47 வரையும், 47லிருந்து 96 வரையான 49 விடயங்களை இந்த பொது வழிகளை அமைப்பதல் தொடர்பாகவும், 96லிருந்து 154 வரை இந்த பொது சுகாதாரம் தொடர்பாக வழங்குகிறது. பொது வழிகள் தொடர்பாக 8 விடயங்களும், பொது சுகாதாரம் தொடர்பாக 8 விடயங்களும் அடங்குகிறது. இது மிக முக்கியமாக பொது சுகாதாரம் தொடர்பாக இந்த வெள்ள வடிகாலை ஏற்படுத்துதல், பொது மலசலகூடங்களை ஏற்படுத்துதல், திண்மக்கழிவு மலக்கழிவுகளை அகற்றுதல், தொழிலரும் கட்டிடங்களை இல்லாத ஒழித்தல், தாய் செயல் நிலையங்களை பராமரித்தல், உணவு பாதுகாப்பு என்பது யாழ்ப்பாணத்திலே இல்லை. உணவு பாதுகாப்பு மற்றது இந்த நோயல் கிருமிகள் நுழம்பு போன்றவற்றினுடைய இல்லாத ஒழித்தல், இந்த விடயங்கள் மிக முக்கியமாக இடம்பெறுகின்றன. ஆகவே இந்த 2 விடயத்தை விட இந்த 2 அடுத்தது பொது பயன்பாட்டு சேவைகள். பொது பயன்பாட்டு சேவை இந்த முதல் சொன்ன, அதாவது இந்த சாதாரண தத்துவம், பொது சுகாதாரம், பொது வழிகள், இந்த 3ம் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் மாத்திரம், மேலதிகமாக நிதி இருந்தால், மக்களுடைய கோரிக்கைகள் இருந்தால் மட்டும்தான் ஏனைய 5 விடயங்களையும் நாங்கள் தொட முடியும். அதில் பொது பயன்பாடு என்பது 8 விடயங்கள்.
கடந்த காலங்களில் நீங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், அவருடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பொது பயன்பாடு சேவைகள், இது மாநகரசுடைய அத்தியாவசிய சேவை, உள்ளூராட்சி சபை கட்டால் பிரதேச சபையாக இருக்கலாம், நகர சபையாக இருக்கலாம் என்பது பொது பயன்பாடு சேவையெல்லாம் இந்த நாங்கள் சொல்லுகின்ற வீதி விளக்குகளை பொறுத்துறது, இந்த சுடலைகளை பராமரிக்கிறது, சனசுமுறைகளை பராமரிக்கிறது, குளங்களை அலங்கரிக்கிறது, இந்த விடயங்கள் அது அனைத்து பொது பயன்பாடு சேவைகள் வருகின்றன. இதனை விட மாநகர சபையினுடைய நிதி நடவடிக்கையை மேற்கொள்ற பாதையிட சமர்ப்பிக்கிறதாக இருந்தாலும் வருமானத்தை திரட்டிக் கொள்றோம். இது அடுத்த வடிவமாக இருக்கும். நீங்க சொல்ல வர விடியது நான் புரிந்து கொள்ள. ஆனால் இத்தனை விடயங்களையும் நடைமுறையில் இதுவரை காலம் இருந்தவர்கள் செய்யவில்லை. அது மக்கள் முடிவு. ஆனால் மக்கள் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். அந்த இடத்தில் அரசாங்கம் எங்களுடைய கையில் இருக்கின்றது, நாங்கள் மிக அதிக அளவு நிதிகளை ஒதுக்கீடு செய்வோம் போன்றவற்றை தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய பிரச்சாரமாக முன்வைக்கின்றது. தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளும் பிரிந்து நின்றுதான் நீங்கள் தேர்தலை சந்திக்கின்றீர்கள். ஆகவே இந்த இடத்துல எவ்வாறு சாத்தியம் என்பதுதான் என்னுடைய. மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த நிதியும் எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த உள்ளூராட்சி சபை என்பது முற்றுமுழுதாக 100% நிதியில் 50% தனி அரசு மாதிரி செயல்பட முடியும். தனி அரசாக செயல்பட முடியும். இதுல என்ன அடிப்படைகளில் செயல்பட முடியும்? இதுல நான் மக்களிடம் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு இடையூறுகளை விளைவிக்கின்ற பொழுது எவ்வாறு? இல்லை, அதான் நான் சொல்றேன், மாநகர கட்டளை சட்டத்தில் மிக தெளிவாக இருக்கு என்னென்ன விடயங்கள். இப்போ நிதி தொடர்பாக என்னென்ன முத்திரை வரியாக இருக்கலாம், நீதிமன்ற தண்டப்பணங்களாக இருக்கலாம், கடைகள் கட்டணங்களை குத்தகை வழங்கி நாங்கள் வாடகை எடுப்பதாக இருந்தால் என்ன, ஏனைய உள்ளூராட்சி சபைகளுடன் இணைந்து கைத்தொழில் முயற்சியில் ஈடுபடுவதற்கான அனுமதிகள் இருக்குது. கைத்தொழில் செய்யலாம், சுய வியாபாரம் செய்யலாம், எல்லாத்துக்கான அனுமதிகள் இருக்கின்ற போது இவற்றினூடாக வேற நான் அடித்து சொல்றேன். இந்த எங்களுடைய தமிழ் தேசிய பேரவையானது இதை கைப்பற்றுமாக இருந்தால் தற்பொழுது மாநகர சபையுடைய வருமானம் 1500 மில்லியன் கிட்டத்தட்ட. இந்த வருமானத்தை டபுள் மடங்காக மத்திய அரசாங்க உதவி இல்லாமல் 3000 மில்லியன் வருமானமாக உயர்த்தப்பட்டு மக்களுடைய அடிப்படை சேவைகள் அனைத்து நிவர்த்தி செய்யக்கூடிய வழிவகைகள் எங்களிடம் இருக்கின்றன. நாங்கள் மத்திய அரசாங்கம் தங்கி இருக்க வேண்டிய இல்லை. எங்களுடைய உரிமைகளை நாங்கள் தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்தால் மட்டும்தான், தமிழ் தேசிய கட்சிகள் தான் நாங்கள் வைக்கிறோம். தமிழ் தேசிய கட்சிகள் வந்தால் மட்டும்தான் நாங்கள் இவர்களுக்கான தடுப்பரங்கள் முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தி எங்களை இடிப்ப பாதுகாக்க முடியும் என்றதை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். பார்த்திபன், புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் உள்ளூராட்சி சபைகள், உங்களுடைய கட்சி வேறு இடங்களில் போட்டியிடுகின்றது மாநகர சபை கடந்து, அந்த இடங்களில் நீங்கள் கைப்பற்றுகின்ற பொழுது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணை இல்லாமல், மத்திய அரசாங்கத்தின் அதாவது ஜனாதிபதி நேரடியாக தெரிவிக்கின்றார் தான் எவ்வாறு நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வேன் என்று, அவர்களிடம் தான் அமைச்சரவையும் இருக்கின்றது. அது உங்களுடைய கருத்து? இல்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மூலங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையில்லை, அதில் மாற்றுக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு கொரோனா தொற்று காரணமாக பொருளாதார நெருக்கடிகள் அந்த காலப்பகுதியிலே 2 வருடங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை மாநகர முதல்வராக மணிவண்ணன் அவர்கள் ஆட்சி புரிந்திருந்தார். எனக்கு தெரிந்த அந்த 2 வருடங்களில் மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு நிதி மூலங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. மத்திய யாழ்ப்பாண மாநகர சபையிலே நிரந்தர பணியாளர்களுக்கான சராசரியான அந்த நிதி உதவி மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தால் சம்பளம் வழங்கப்படுகின்றதை ஒழிய விசேடமாக யாழ்ப்பாண மாநகர சபைக்கென்று எந்த ஒரு செயல் திட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடுகள் இருக்கவில்லை. ஆனால் அந்த 2 வருடங்களில், அந்த மிக நெருக்கடியான 2 வருடங்களில் தான் யாழ்ப்பாண மாநகர சபை திறம்பட நடந்தது என்பது ஒரு பரவலான கருத்தாகும். ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மூலங்களை பெற்றுக்கொண்டுதான் இங்கிருக்கின்ற உள்ளூர் ஆட்சியகங்கள் இயங்க வேண்டும் என்று தேவைப்படவில்லை. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கும், அதை மறுத்து முடியாது. இன்றைக்கு நான் மற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போவதால் யாழ்ப்பாண மாநகர சபையை பார்க்கின்றேன். யாழ்ப்பாண மாநகர சபையில் எங்களுடைய ஆட்சி பீடம் முடிந்ததன் பிற்பாடு மத்திய அரசாங்கம் நாவலர் கலாச்சார மன்றத்தினை பௌத்த சாசன அமைச்சரிடம் ஒப்படைக்க சொல்லி ஒரு கடிதம் மூலம் அனுப்புகின்றார்கள். அது எப்போது எங்களுடைய ஆட்சி பிறப்பு முடிவிட்டவர், அதாவது மக்களுடைய ஆட்சியை யாழ்ப்பாண மாநகர சபையில் முடிவிட்டவர் வரும். ஆகவே இந்த இடத்துல மிக முக்கியமான அது இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அது ஒரு நீதிமன்றத்தினுடைய நடைமுறையாக அது காணப்படுகின்றது. அதே மாதிரி யாழ்ப்பாண கலாச்சார மையத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டது. ஆகவே மத்திய அரசனுடைய தூண்டல்கள் அல்லது கட்டாயம் உள்ளூராட்சி மன்றங்கள் மீது இருக்கும். இந்த இடத்தில் தான் உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தரப்புகள் இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் செய்கின்ற இந்த என்ன சொல்வது எல்லாத்தையும் நீர்த்து போகின்ற செயற்பாடுகளை தடுக்கக்கூடிய ஒரு அரணாக அது இருக்கு. இல்லை, இப்போ தேசிய மக்கள் சக்தி மாநகர சபையை கைப்பற்றுவதாக இருந்தால் கூட அந்த மாநகர சபை எல்லைக்குள் இருக்கின்றவர்கள்தான் அதன் உறுப்பினர்களாக இருக்க போகின்றார்கள். அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணை இருக்க போகின்றது. இதன் அடிப்படையில் தங்களுடைய சேவைகளை இன்னும் திறன்பட செய்யலாம். இதுதான் அவர்களுடைய
பிரச்சாரமாக இருக்கின்றது. ஆகவே அது இன்னும் இயல்பாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு இயல்பான விடயம். ஆனால் இங்கு சந்தேகத்துக்குரிய கேள்விக்கான விடயம் கடந்த காலங்கள். இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபையாக இருக்கலாம் அல்லது வேற உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டி இருக்கின்ற என்பிபி உறுப்பினர்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த தமிழுக்கும் இந்த நகரத்துக்கும் சேவையாற்ற வேண்டிய எண்ணப்பாடு இருக்கலாம். ஆனால் அவர்களை வழிநடத்துகின்ற, அவர்களை கட்டுக்கோப்புக்காக வைத்திருக்கின்ற ஜேவிபி எனப்படுகின்ற என்பிபி என்ற தலைமை அவ்வாறான சித்தாந்தத்துடன் அந்த சிந்தனையுடன் இருக்கின்றதா என்பதே முக்கியமானது. ஒரு சாதாரண உறுப்பினர் செயற்படுவதற்கும் சுதந்திரமாக செயற்படுவதற்கும் ஒரு கட்சியினுடைய கட்டுக்கோப்புக்குள் செயற்படுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நான் அறிந்த மட்டிலே இன்றைக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே தமிழர்களுடைய உரிமை தொடர்பாக எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்கவில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்ற தையிட்டு விகாரை தொடர்பிலே ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒரு கடிதம் எழுதினால் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்றால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்திலே தாராளமாக சொல்லுகின்றார், இங்கு கடிதம் எழுதி எதுவுமே நடக்கப் போவதில்லை என்று. ஆகவே அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது என்பிபி எனப்படுகின்ற ஜேவிபியினுடைய இனவாதம் அல்லது கட்டுக்கோப்பு என்பது ஒரு மிக முக்கியமானது. அந்த கட்டுக்கோப்பை தாண்டி இந்த மக்களுக்கு எதையுமே செய்துவிட முடியாது. ஆகவே நான் இன்றைக்கு தேர்தல் போட்டியிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு அந்த சிந்தனை இருக்கலாம். ஆனால் அவர்களை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது ஜேவிபி என்கின்ற என்பிபி. அவர்களை தாண்டி இவர்கள் இந்த மண்ணிலே சுதந்திரமாக என்றைக்குமே செயற்பட முடியாது. தேசிய மக்கள் சக்தி மீது இருக்கின்ற மிகப்பெரிய விமர்சனங்களில் ஒன்று, ஜேவிபி தான் தேசிய மக்கள் சக்தியினை கட்டுப்படுத்துகின்றது. நீங்கள் இங்கு வெற்றியடைந்து வேட்பாளர்களாக இருக்கிறவர்கள் பிரதிநிதிகளாக மாற முடியும், ஆனால் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய முடிவுகளாக உங்களால் எடுக்க முடியுமா? அல்லது கொழும்பிலிருந்து ஜேவிபி சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டுமா? குறிப்பாக பவானந்த ராஜா கூறின கருத்தை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமர் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது கூட பிரதமர் செயலகத்துக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தொலைபேசி எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. பிரதமர் என்பதனால் ஒரே கட்சி என்பதனால் கூட பிரதமருக்கு அழைப்பு எடுத்து ஏன் கோயிலுக்கு இராணுவம் சென்றது என்று கேட்க முடியாத சூழல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த முடிவு எடுப்பது என்பது நீங்களா அல்லது தென்னிலங்கையா? மீண்டும் உண்மையிலேயே ஜேவிபி என்பதை தாண்டி நாங்கள் இப்பொழுது என்பிபி ஒரு ஒன்றிணைந்த கட்சிகளாகத்தான் செயற்படுகிறோம். எங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா குறிப்பிட்டிருக்கிறார். இல்லை, அவ்வாறு இருக்க சந்தர்ப்பம் இல்லை. இது என்னுடைய கருத்து. அவர் கூறியதுக்கு என்னிடம் மறுமொழி எடுக்க முடியாது, அவரிடம் தான் கேட்க வேண்டும். உங்களுடைய பார்வையில் தையிட்டி விகாரை என்பது இருக்க வேண்டிய ஒன்று, மக்களுடைய காணியை பிடித்து கட்ட வேண்டிய ஒன்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, அது சட்டவிரோதமாக கட்டப்படவில்லையா? கட்டப்பட்டு இருந்தால் அது தொடர்பான நடவடிக்கை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். தையிட்டி விகாரை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக நீண்ட காலமாக இருக்கின்றபடியா அது சட்டவிரோத விகாரையா அல்லது சட்ட ரீதியாக அது விகாரைக்குரிய பிரதேசத்தில் கட்டப்பட்ட ஒன்றா? நீங்கள் தேடி பார்க்க தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு இல்லை, மக்கள் தங்களுடைய காணி தங்களுக்கு முறுதி இருப்பதாக எல்லாம் கூறுகின்றார்கள். நீங்கள் இந்த விடயம் தொடர்பில் பார்க்காமல் ஒரு தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசியலை செய்ய முடியுமா? இல்லையே. ஆகவே உங்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டை சொல்வதற்கு கூட பயமாக இருக்கின்றது ஊடகத்தில். அதைத்தான் நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இல்லை, இது சட்டவிரோத விகாரை என்று கூறுவதில் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை விரோதமாக கட்டப்பட்ட விகாரை என்றால் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஜனாதிபதி வருகின்றார், பிரதமர் வருகின்றார், விகாரைக்கு போங்குவோம். அதுதான் உங்களோட மதம். நீங்களே தமிழர் இந்து கோயிலுக்கு தான் செல்றீங்க, விகாரைக்கு போய் பார்த்துட்டு இந்த பிரச்சனை என்னன்னு கேளுங்க. அது தொடர்பாக நடவடிக்கை இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தியால் இருக்கின்றவர்கள் யாராலையும் ஜனாதிபதியோ பிரதமரையோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. இந்தியால போராட்டம் ஒரு முயற்சி செய்து இருக்கலாம் தானே? நீங்கள் அனைவரும் அங்கு போராடுவதற்கு செலவழிக்கிற நேரத்தை இங்கு ஜனாதிபதியையோ அல்லது அமைச்சரையோ அல்லது பிரதமரையோ சந்திச்சு தொடர்பான முடிவை எடுப்பதற்கு நம்பிக்கையில் இவர் ஆட்சி மாறினா பிறகு திருப்பி ஒரு கட்டிடம் கட்டி திறக்கிறாங்க. அப்போ என்னென்ன நம்புறது உங்களை? மற்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. இல்லை, அப்படி என்றால் போராட்டம் செய்து கொண்டே இருந்தால் தீர்வு கிடைக்குமா? தமிழர்கள் நீண்ட காலமாக போராடுகின்றார்கள், தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. ஜேவிபி நீண்ட காலமாக போராடியது ஆட்சி பீடம் ஏறுவோம் என்று, ஆனால் ஆட்சி பீடம் என்று ஏறி இருக்கின்றார்கள் இல்லையா? அது ஒரு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக வெற்றி அடையும் வரை போராட வேண்டும். ஜேவிபி இப்பொழுது ஆட்சி பீடம்
ஜேவிபி ஆகிறவில்லை, எம்பிபி ஆகியுள்ளது. அவர்கள் முதலில் ஆயுதமேந்தி போராடினார்கள். அந்த வழி அவர்களால் மாற்றப்பட்டு அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியான வழிக்கு மாற்றித்தான் இப்பொழுது ஆட்சியிடம் ஏறி இருக்கிறார். இங்கே யாரும் ஆயுத ரீதியாக போராடுகிறார்களா தமிழர்கள்? எங்க தமிழர்களும் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்கின்றார்கள், நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கின்றார்கள், டிசிசி கூட்டத்தில் குரல் கொடுக்கின்றார்கள். அதனை கடந்து ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். மிகப்பெரிய போராட்டங்களை கொழும்பில் முன்னெடுத்தவர்கள் ஜேவிபியினர். ஜேவிபி ஆயுதமேந்தி போராடி போட்டு இப்ப ஆட்சிப்படம் ஏறி இருக்கின்றனர். நீண்ட காலமாக அவர்கள் நான் சொன்ன போராட்டம் என்பது அரசியல் ரீதியான போராட்டத்தை நீண்ட காலம் செய்துதான் ஆட்சிப்பிடம் ஏறினார்கள் என்றது. நீங்கள் ஜேவிபி ஆயுத போராட்ட குழுவாக பார்க்க வேண்டாம். இப்பொழுது எம்பிபி அது ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக போராடித்தான் அது இப்பொழுது ஆட்சியை பெற்றிருக்கு. அதிலும் என்பிபியா வந்து அரசியலுக்கு வரவில்லை. 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கேட்க யாழ்ப்பாண மாநகரத்தில் ஜேபிபி போட்டியிட்டது. ஆகவே என்பிபியா மாறித்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் என்ற கருத்து பிழையானது. என்றால் ஜேவிபி போட்டியிட்டது 2018ஆம் ஆண்டு ஜேபிபியாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அடுத்தது என்பிபி ஜேவிபி என்று கூறுவதை விட இன்றைக்கு நான் அன்னைய குறை தம்பியை குறை சொல்லலை. இன்றைக்கு நான் முதலே ஒரு கருத்து சொன்னேன், இவர்களுக்கு அந்த சித்தாந்தம் இருக்கலாம். ஆனா அந்த சித்தாந்த தலைமைத்துவத்தின் சித்தாந்தத்தை மீறி இவர்கள் கருத்து இவருக்கு அது ஒரு சட்ட விரோதம் என்று கூறுவதில் இருக்கின்ற நெருக்குவாரம் என்பது உங்களுடைய வீட்டு பிரச்சனையா அல்லது உங்களுடைய கட்சியில் நீங்கள் பழிவாங்கப்படுவோம் என்ற உணர்வார் இல்லைன்னா நீங்கள் நம்பவில்லை இது தையிட்டு விகாரை சட்ட விரோதமானது அல்லது அது சட்ட ரீதியாக கட்டப்பட்ட விகாரை என்று நீங்கள் நம்புகின்றீர்கள், உங்களுடைய கருத்து. ஆனால் அந்த கருத்தை நீங்கள் தெளிவாக தையிட்டு விகாரை சட்ட விரோதம் என்றால் நீங்கள் ஏன் இதுவரைக்கும் வழக்கு தாக்கல் செய்ய யார்கிட்ட நம்பி வழக்கு தாக்கல் செய்கிறது? சட்டமாதிபர் தரப்பு தான் அங்கு வருவார்கள். இந்த போராடுகின்ற ஆட்களை பார்த்தால் பல சட்டத்திறனிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வேறு வழக்குகளுக்கு போராடுகின்ற பொழுது தமிழ் மக்கள் சட்டத்தை நம்புகிறார்கள் தான். அது நல்லபடியும் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யட்டும், செய்யாமல் இருக்கட்டும், அது அவங்களோட அரசியலாக இருந்துட்டு போடுவேன். உங்களுக்கு அரசியல் இருக்குது தானே, ஏன் ஜனாதிபதியை நீங்கள் கூட்டிக்கொண்டு அந்த பிரச்சனை 5 நிமிஷத்தில் முடிக்கிறாரு? யாழ்ப்பாணத்தில் வந்து பிரச்சாரம் செய்கிறார், ஜனாதிபதி செய்கிறார், பிரதமர் செய்கிறார், அமைச்சர்கள் செய்கிறார்கள். உங்களுக்கு தையிட்டி ஒரு பிரச்சனையாக தெரியலையா? தமிழ் மக்களுடைய பிரச்சனை 15 பேர் காணி வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலையா? தெரிகிறது. அண்மையில் நல்லூரில் எமது ஜனாதிபதி வருகை தந்தார். அதில் இந்த நல்லூர் சங்கிலியன் பூங்கா அல்லது கிட்டு பூங்கான்னு சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, அங்கே வந்து இந்த தையிட்டி சார்பான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் அவர் சொன்ன வழி என்ன? அவர் சொன்ன வழி இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி இல்லை, நீங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யுங்க. வெளியில் போய் விகாராதிபதிக்கு என்ன தொடர்பு? உங்களோட காணியை இன்னும் ஒரு ஆள் பிடிச்சு ஜனாதிபதி சொன்ன கருத்து நான் உங்களுக்கு சொல்லுவோம். ஜனாதிபதி சொன்ன கருத்தை தான் நான் சொல்கிறேன். 2 அரசியல் தரப்புகள் விலகுங்கள். அங்கே இருக்கின்ற விகாராதிபதியும் அங்கே இருக்கின்ற மக்களும் இன்னும் ஒரு விகாராதிபதியும் சேர்ந்து பிரச்சனை தீர்ப்பு பண்ணுறோம். அப்போ அவரும் நீதிமன்றத்தை நம்பல தானே, அவரும் நீதிமன்றத்தை நம்பல. அரசியல் ஆக்காதெங்கோ ஒரு பிரச்சனையை வச்சு தான் அரசியல் செய்வாங்க. இல்ல இப்ப அரசியல் பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம்டா. இல்ல ஒரு நிமிஷம் வேணா. பேரினவாத ஆக்கிரமிப்புக்கு எதிராக நீதிமன்றங்கள் கொடுத்த உத்தரவுகள் எதனை ஆண்டாண்டு மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் நிறைவேற்றின? எந்த அரசாங்கமும் நிறைவேற்றப் போவதில்லை. நிச்சயமாக அப்படி என்றால் அந்த பின்னரான காலப்பகுதியில் கூட, அதாவது இந்த ஜனாதிபதி பதவியேற்று பாராளுமன்றம் அமைந்த 6 மாதத்துக்கு பின்னர் கூட அங்கே பன்சலையிலே ஒரு தியான மண்டபம் அமைக்கவில்லையா? தியான மண்டபம் என்பது அங்கே பௌத்த சிங்கள பேரினவாத விஸ்தரிப்புக்கான அமைவிடமாக நீங்கள் கருதவில்லையா? அடுத்ததாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் போராடுவது என்பது வழிமுறை அல்ல என்று. ஒரு போராடுவது என்பது அடிப்படை உரிமை. எங்களுடைய உரிமை மறுக்கப்படும் போது அவற்றுக்காக போராட வேண்டும். நாளைக்கு நீங்கள் இதைத்தான் சொல்ல போறீர்கள். எங்களுடைய இனப்பிரச்சனை ரீதியாக விடயங்களிலும் இன்றைக்கும் அதைத்தான் சொல்லி வாரியல். அதாவது இது ஒரு சாதாரண வர்க்க பிரச்சனை, வருமான பிரச்சனை என்று சொல்லி போட்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்ட உணர்வுகளை கொச்சைப்படுத்த போறீர்கள். புரிந்து ஒருக்கா சட்டத்தரணியாக உங்களுடைய கட்சியை தான் நேரே குறிப்பிடுங்க. நான் மிகவும் தெளிவாக பல இடங்கள்ல சொல்லியாச்சு. சொல்லுங்க. நான் மீண்டும் உங்களுக்கு அன்னைக்காக தம்பிக்காக சொல்லுங்க. என்னண்டா
கடந்த காலங்களில் தமிழர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய நியாயங்கள் எதுவும் தமிழ் மக்கள் சார்பாக இருந்ததில்லை. அது மீறப்பட்டு தான் இருக்கின்றன. அவர் கேட்ட கேள்வி இந்த அர்த்தத்தை என்னண்டா நீங்க சட்டத்தரணியாக இருக்கீங்க உங்களோட நான் ஒரு விஷயம் அதே கேள்விக்கு நான் திருப்பி சொல்றேன். என்னண்டா அவர் சொல்றாரு உங்களோட கட்சியில வந்து சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் வேற வழக்குகளை எடுத்து செய்து வருமானம் உழைக்கின்றார்கள், ஏன் இந்த விடயத்துக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டும்? பல பொதுநல வழக்குக்கு செல்றோம். இதுக்கு ஏன் செல்ல சொல்றோம்னா, இலங்கை ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை பின்பற்றுகின்ற ஒரு நாடு. இங்கே மிகவும் தெளிவாக அரசியல் உறுப்புரிமை 9 சொல்லப்படுகின்றது. இந்த நாட்டினுடைய பிரதான மதம் பௌத்த மதம், மொழி சிங்களம் தான் மேன்மைங்கிறது எங்கேயும் வியாக்கியானம் சிங்களம். நீதிமன்றத்துக்கு நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சிங்கள பேரினவாத நீதித்துறை எவ்வாறு தீர்ப்பு வழங்கும் என்றால், இது பௌத்த தளம் அமைக்கப்பட்டு விட்டாச்சு, இதற்கான சட்ட அங்கீகாரத்தை வழங்குங்கள், அரசியல் உறுப்புரிமை. ஆகவே உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது அந்த விகாரை சட்ட ரீதியானது, இது அதான் இலங்கை அரசியலமைப்புக்கு உட்பட்டது இல்ல. அதான் நாங்க போராடுறோம், சட்ட ரீதி அற்றது. நீதிமன்றம் சொல்லுமாக இருந்தால் நீதிமன்றம் அவ்வாறான ஒரு வியாக்கியானம் சுருக்கமா சொல்றேன். எழுத மட்டும் இல்ல, இருக்கிற ராணுவம் ஆக்கிரமித்து காணி தொடர்பாக போடப்பட்ட வழக்குல மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், ராணுவத்துக்கு சுயரிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதனால் அது சுயரித்து விட்டார்கள் என்ற சட்ட ரீதியான அங்கீகாரத்தை தேசியவாத உலகம் பூராக எல்லா நாடுகளிலும் அதேதான் குருந்தூர் மலையில நீதிமன்றம் வழங்கிய கட்டளையை பாவித்தான் அவர்கள் செய்தார்கள். ஆகவே இந்த நீதிமன்றத்தில் நம்பிக்கையில இரண்டாவது இந்த நம்பிக்கை இல்லை என்றால் அவர்களுடைய தொழில் எவ்வாறு சட்டத்தரணியாக இருக்க முடியும் என்ற கேள்வி அவர் முன்வைத்தார். அது வந்து சட்டத்தரம் இலங்கையினுடைய சட்ட கோவையின் படி இங்கே நடக்கின்ற குற்றவியல் சாதாரண இதுகள் அந்த தண்டனை கோவைகளுக்கு கீழே தான் நீதிமன்றத்தில் வாதாடுகிறார்கள். அது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இது இந்த விடயம் அதை தாண்டி ஒரு தமிழ் மக்களுடைய இருப்பு தொடர்பான விடயம். இதை நாங்கள் இந்த சிங்கள நீதிமன்ற களங்களுக்கு கொண்டு போவோமாக இருந்தால் அந்த நீதிமன்றம் எங்களுக்கான நிதியையும் வழங்காது. அவ்வாறு உங்களுடைய கருத்திருந்த மறுபக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், இது நீதிமன்றம் சென்றால் பௌத்தத்துக்கு முன்னுரிமை, ஆகவே அங்கு விகாரை கட்டப்பட்டது சரி என்று சொல்லிவிடுவார். அப்படி நீதிமன்றம் சொல்லுமானால், இலங்கை அரசியலமைப்புக்கு அவ்வாறான ஒரு விளக்கத்தை கொடுக்குமானால் அரசியலமைப்பின் படி அது சரியானது, அப்படி சொல்ல வரீங்களா? அரசியலமைப்பு அதான் பிள்ளை என்று சொல்லி நாங்கள் சமஷ்டி சும்மா சொல்லலாம். இலங்கைக்கு அரசியலமைப்பு பாதுகாத்தல் இவ்வாறாக பலதரப்பட்ட வியாக்கியானங்களை கூறி சரி ஒரு கட்டத்திலே அவர்கள் சரி என்று தீர்ப்பளிப்பார்கள் அல்லது ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். அந்த தீர்ப்பு வரலாற்று ரீதியாக நாங்கள் தமிழர்களாக அனுபவப்பட்ட ரீதியிலே எந்த கட்டத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. பௌத்த விகாரை ஒன்றுக்கு எதிராக இலங்கை நீதித்துறை வழங்கிய பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்புக்கு எதிராக கடந்த காலத்திலே இலங்கை நீதித்துறைகள் வழங்கிய எந்த தீர்ப்பும் நடைமுறைப்படுத்தவில்லை. மாறாக அந்த நீதிபதி நீங்கள் சுட்டிக்காட்டுவது போன்று நீராவியடி பிள்ளையார் உள்ளிட்ட பல இடங்களிலே பௌத்த தேரர்களுடைய ஒரு உடலத்தை, அதாவது இறந்த உடலத்தை எரிப்பதில் கூட எங்களுடைய ஆலயத்தினுடைய விதிமுறைகளை மீறி அவர்கள் செயற்பட்டார்கள். இதற்கு அப்பால் ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வழங்கினார் என்ற காரணத்தின் அடிப்படையிலே இலங்கையிலே இருந்து ஒரு நீதிபதி எந்த நாட்டுக்கு சென்றார், எங்கே சென்றார் என்று இன்று தெரியாதிருக்கின்றது. சில வேளைகளிலே இந்த அரசாங்கம் தான் அவரை டம் பண்ணியதோ தெரியாது. அதையே நாங்களிடம் ஒரு பொதுமகனாக சந்தேகம் இருக்கு. உண்மையிலே இந்த இடத்திலே ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேண்டும். குறித்த காணி உரிமையாளர்களால் சொல்லப்பட்ட விடயம் பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது அவர்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போகவில்லை என்ற கேள்வி எழுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்படுமாக இருந்தால் அந்த நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது, போராட முடியாது என்ற ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்துவார்கள். வழக்கு நீண்ட காலத்துக்கு இழுத்துச் செல்லப்படும். அவ்வாறு இழுத்துச் செல்லப்படுகின்ற போது இந்த பிரச்சனை, இந்த விவகாரம் நீர்த்து போக செய்வதற்கான ஒரு மறைமுக தந்திரமாகவும் இருக்கும். அதனால் தாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள். அதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உண்மையிலே கடந்த கால அரசாங்கங்களில் இவ்வாறான விமர்சனங்கள் இருந்தது. தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மாதங்கள். நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி என்னென்றால், ஏ என்றவருக்கும் பி என்றவருக்கும் பிரச்சனை என்றால் ஒரு காணி பிரச்சனை, ஏ என்றவரும் பி என்றவரும் கதைக்க வேண்டுமே தவிர இடையில திடீரென்று செட் வந்து கொடியை பிடிச்சு கொண்டு
நீதிமன்றம் இடையில போராட்டம் நிக்காது. போலீஸ் இங்கே ஏக்கும் பீக்கும் பிரச்சனை அல்ல. இங்கே ஏ என்றவர் இங்கே பி விகாரை என்றவர் கட்டிய தான் படைத்தரப்பு, இல்ல, நான் புரிந்து- பாதுகாப்பு புரிந்து- தரப்பினுடைய நேரடி புரிந்து- கட்டுப்பாட்டில் அந்த இருக்கின்ற விகாரை படைத்தரப்பு இருக்கிறது. தான் இந்த விகாரையை புரிந்து- கட்டி இருக்கின்றது. புரிந்து கொண்டு தையிட்டு விகாரையை பாதுகாப்பளிப்பது யார்? தையிட்டு விகாரைக்கு பாதுகாப்பு அளிப்பதா? ம். பாதுகாப்பு படைத்தரப்பு, படைத்தரப்பு அரச வச்சிருக்கு. படைகள், போலீசார் ராணுவத்தினர், அந்த போலீசார். ஏன் அதை செய்கிறார்கள்? அதை கட்டினது யார்? படைத்தரப்பு. அவர்கள்லாம் பாதுகாப்பு அளிக்கின்றனர். உங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு அதில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? அங்கு ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவது யார்? அங்கு போலீசார் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். பிரச்சனை யாருக்குமோ அவர்கள் ரெண்டு பகுதியும் கதைச்சதான் ஒரு பிரச்சனை அப்ப தீர்வு கிடைக்கும். நாட்டில் அரசாங்கத்தில் அரசாங்கத்தின் மையமா இப்ப நீங்க ஒரு அரசியலை செய்றீங்க. அப்ப நீங்கெல்லாம் அந்த இடத்துல போய் கதைக்கணும். இப்ப நீங்களே ஏன் கதைக்கிறேன்றதுக்கு நாங்கள் கதைக்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருக்கு ஜனாதிபதி. ஐயா, அந்த ஜனாதிபதி கூட்டத்தில் உங்களுடைய அழைப்பு நீதி விடுத்திருக்கிறார். அமைச்சரை அந்த மக்கள் சந்திப்பதற்காக வந்தார்கள். அங்கே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வாக்கு மூலம் ஊடகங்களிலே இருந்து பரவலாக இருக்கின்றது. அவர் அந்த கதைக்க நீதி மாட்டேன்னு அமைச்சர் சொல்லி போனார். பின்கதவால் விலகிச் சென்றார். ஏன் கதைக்க நீங்கள் மாட்டார்? நீதி உங்களுடைய அமைச்சர் தேர்தல் தேர்தலை அரசியலை காரணமாக மையப்படுத்தியதாக இந்த விடயத்தை ஒரு அணைத்து வைப்பதற்காக முயற்சிக்கின்றீர்கள். நீதிமன்றத்துக்கு செல்லுமாறு கூறி இந்த மக்களுடைய போராட்டத்தினுடைய பிரச்சனையை நீர்த்து போக செய்வதற்கு முயற்சிக்கிறீர்கள். ஆனா இந்த விடயத்தில் நீங்க தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளாக தேசிய மக்கள் சக்தி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த விடயத்தில் வைக்கின்றீர்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் கூட உங்களுடைய அத்தனை கட்சிகளையும் நான் கண்டது கிடையாது. மிக நீண்ட காலமாக அங்கு போராட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது. இது போராட்டத்திலே, அதாவது தமிழ் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் தொடர்பாக இருக்கின்ற குறைபாடு. ஏனென்று சொன்னால் முன்னரிருந்து அது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட விமர்சனம், கட்டப்பட்ட விகாரை ஒன்றுக்கு எவ்வாறாக போராடுகின்றார்கள் என்று கூட சிலர் கேள்வி எழுப்பினார்கள். நான் அவற்றை ஒரு தமிழ் மகனாக நான் எதிர்க்கின்றேன். ஏனென்றால் ஒரு மறுக்கப்பட்ட நீதி ஒன்றுக்கு அல்லது ஒரு குற்றம் இழைக்கப்பட்டு விட்டதென்றால் அதற்கு பொறுப்பு சொல்லுமாறு கேட்டு போராடுவதை நாங்கள் எந்த கட்டத்திலும் கொச்சைப்படுத்திவிட முடியாது. அதே நேரத்திலே அங்கே ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக தமிழ் மக்கள் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டு அரச நிர்வாகம் என்னுடைய புரிந்து கொள்கிறேன். போராட்டத்தினுடைய நியாயத்தன்மையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் டெலோ கட்சியினுடைய தலைவர் அந்த போராட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அங்கு வந்து நின்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரசன்னம் அங்கு ஒரு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்துக்கான வெயிட் மிக பெரிய அளவு இருக்கும். வெளிநாட்டு தூதுவராலயங்கள் அது தொடர்பில் பேசுவதற்கு ஆரம்பிப்பார்கள். ஏன் அவ்வாறான விடயங்களை செய்ய முனைவது கிடையாது? நிச்சயமாக அவர்கள் தனிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் போராட்டம் போன்றுதான் தெரிகின்றது. நாங்கள் நீண்ட காலமாக அவர்கள்லாம் போராடுகின்றார்கள். அவர்கள் நீண்ட காலமாக போராடுகின்றார்கள். அந்த விடயத்திலே நியாயம் இருக்கின்றது என்பதை நாங்கள் முழுமையாக ஏன் தமிழ் தேசியம் சார்ந்த அத்தனை கட்சிகளும் தொடர்ந்து அந்த போராட்டத்திற்கு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திலே அவர்களுடைய போராட்ட நியாயத்தை ஏற்றி வருகின்றோம். சில வேளைகளிலே என்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் ஓரிருவர் மாற்று கருத்துக்களை கூறியிருந்தால் அது அவர்கள் சார்ந்த தனிப்பட்ட பிரச்சனை, அது கட்சியின் விடயம் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். நான் அந்த போராட்டத்திலே இயன்றவரை நான் பல தடவைகள் பங்கெடுத்து வந்திருக்கின்றேன். அது ஒரு தமிழ் மக்களுடைய இழைக்கப்பட்ட அநீதி ஒன்றிற்கு நீதி கோரிய போராட்டம், அடிப்படை பிரச்சனை. அதே சந்தர்ப்பத்திலே இந்த மக்கள் தொடர்பாக ஏற்கனவே கௌரவ ஆளுநர் அவர்கள் அந்த மக்கள் தொடர்பாக ஒரு மிகவும் பிரமாண்டமான ஒரு பொய்யொன்றை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சொல்லியிருந்தார். அந்த மக்கள் மாற்றுக்காணிகளுக்கு உடன்பட்டு விட்டார்கள் என்று. ஆனால் அன்றைய தினமே அந்த காணிகளினுடைய உரித்தாளர்கள் வீதியில் நின்று போராடுகின்றார்கள். ஆகவே இந்த கௌரவ ஆளுநர் கூட ஜனாதிபதியினுடைய நேரடி பிரதிநிதி. அந்த பிரதிநிதி இவ்வாறு சொன்னார் என்பதற்கு ஜனாதிபதியும் பொறுப்புடையவர். ஆகவே ஜனாதிபதி பங்கேற்றிருந்த கூட்டம் அதைவிட மேலான கூட்டம் எதுவும் இல்லை அல்லவா? மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே நான் கூட அது தொடர்பாக பிரஸ்தாபித்திருக்கின்றேன். கடந்த காலங்களில் தவிசாளராக இருந்த போது அங்கே நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். படையினர் கட்டுகின்றார்கள் அந்த விகாரை என்றால் ஒரு அரச அதாவது ஊதியம் பெறுகின்ற ஒருவர் அந்த இடத்திலே ஈடுபடுகின்றார் என்றால் சீருடையிலும் நிற்கின்றார்கள் முல்லைத்தீவிலே எல்லாம். ஆகவே இது ஒரு அந்த இதுக்கு அரசாங்கம் தானே முழுமையாக பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று அதனுடைய பொறுப்பை அடுத்ததாக இவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்போது நிதி பெறுவது தொடர்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பின்றிய சபைகள் விடயத்தை சொல்லுகின்றார்கள். நான் ஒரு தவிசாளராக இருந்தேன் என்ற அடிப்படையிலே நான் வருகின்றேன். ஸ்ரீகாந்தரிடம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தற்பொழுது இந்த விடயத்தை நீங்கள் எடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கும் அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா இருக்கின்ற பொழுதும் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக நிலைப்பாடு என்பது வித்தியாசமானது அல்ல.
நிலைப்பாடு என்பது அப்போது எதிரும் புதிருமானதா? இல்லை, அப்போது முறைய நிலைப்பாடு தான், இப்போது முறைய நிலைப்பாடு தான். அப்போது விகாராதிபதியை சந்தித்து பேசியிருந்தார் அமைச்சர் சொன்னார். அதுக்கு தான் சொல்லுகிறேன். என்ன என்ன நிலைப்பாடு என்று சொன்னால், அந்த காணி மக்களுடைய காணி, அந்த காணி உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்க அப்படி கொடுத்தார். அந்த காணி மக்களுடைய காணி, அதிலே தவறு நடைபெற்றிருக்கிறது, அது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். என்ன நீதி அவர் கூறுகின்ற அந்த நீதி என்பது என்ன? அந்த நேரத்தில் கூறிய நீதி என்ன? தற்பொழுது நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்று சொன்னால், முதல் கட்டமாக அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணியை சுற்றி, விகாரையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். விகாரையின் பெயரால் மேலதிகமான விஸ்தரிப்புகள் நடைபெறக்கூடாது. அது விடுவிக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் அந்த விடயத்திலே ஒரு அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஈடுபட்டிருந்த போது விகாரை மாத்திரம்தான் கட்டப்பட்டிருந்தது. இந்த தியான மண்டபங்களோ அல்லது உப கட்டடங்களோ அமைக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த நேரம் ஏன் உங்களுடைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் அந்த கட்டிடம் கட்டப்படுவதை தடுக்கவில்லை? அத்திவாரம் போரிலிருந்து கட்டப்படும் வரைக்கும் சகல தமிழ் கட்சிகளும் உங்களுடைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் உட்பட சகலரும் இருந்தீங்க. இப்போ அதை திறக்கிற நேரம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு இருக்க என்ற உடனே தேசிய மக்கள் சக்தியில முழு பழியையும் போடக்கூடாது. தவறான புரிதல் அல்ல, அரசியல் அறிவு அல்லது கடந்த காலத்தில் இங்கே என்ன நடைபெற்றது என்ற தெளிவான புரிதல் இல்லாததால் ஏற்பட்டிருக்கின்ற கேள்வியாகவே நான் இதை பார்க்கிறேன். எங்களுடைய காலத்திலே இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அங்கே அந்த பிரதேசத்திலே ஒரு காணி இருந்தது. அதில் என்ன பெருமை? அதில் என்ன பெருமை? அவர் ஏற்றுக்கொண்டார். தவறு மனிதர்கள் என்ற படையிலே கவனின தவறுகள் நடைபெறுவது உண்மை. ஆனால் அந்த தவறு நடைபெற்று விட்டது என்பதற்காக அதற்கு ஒரு பிரதி உபகாரம் அல்லது அவர் நீண்ட காலம் அமைச்சராக இருந்தார். அவர் அந்த கால பகுதியில் என்ன செய்தார்? உடனடியாக அந்த விகாரை இல்லாமல் செய்வதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்தாரா? பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் என்ன நடவடிக்கை? என்ன ஜேவிபியினரும் இப்ப சொல்லினோம், தேசிய மக்கள் சக்தியும் சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கணும். விகாரை கட்டப்பட்டது பின்னர் அந்த விவகாரம் வெளிப்படுத்தப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அது கட்டப்பட்டதன் பின்னர் அந்த காணிகளை சூழ உள்ள காணிகளை விடுதலை செய்து காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து விட்டு அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறிய பரப்பு காணியை தொடர்பிலே சம்பந்தப்பட்ட விகாராதிபதியும் அதே போன்று காணி உரிமையாளர்களும் கலந்துரையாடி இல்ல ஒரு அமைச்சர் என்ன செய்யணும்? சட்ட விரோதமா ஒரு கட்டிடம் கட்டினா அந்த கட்டிடத்துக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தாரா? ஏன் அதை எடுக்காம விகாராதிபதியோட சட்டம் என்பது மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, மக்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதுதான் சட்டம். அந்த சட்டத்தின்படி நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அனாவசியமான விளைவுகள் ஏற்படும், விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுமாக. உங்களுக்கு தெரியுமா, சீரியாவில் ஒரு சின்ன பிள்ளை போய் தொட்டதுக்காக சிறைச்சாலைக்கு உள்ள விட்டவங்க அந்த நேரம் இந்த சட்ட விளக்கம் யாரும் சொல்லி அது எந்த பிரதேசத்திலே அந்த அதே மாதிரி ஆட்டையங்காணியா பிடிச்சு வியார கட்டினா பிறகு பொருத்தக்கூடிய உதாரணமா இருக்காப்பா. ஒன்று அத்திவாரம் போறேக்க தடுக்கிறது பொருத்தம். கட்டினா பிறகு அதுக்கு மாற்று வழியை தேடுறதுன்றது கட்டினா பிறகு அடிக்க கூட ஆரம் வீடு கட்டினா அடிக்கிறீங்க, மதில் கட்டினா அடிக்கிறீங்க. என்னப்பா வியாரம் என்ன கட்டினா அடிக்கிறீங்கப்பா? நான் சொல்ல முதல்ல நீங்கள் அந்த உள்ளூராட்சி மன்றம் கொஞ்சம் வருங்க முதல் நான் என்ற வசந்த முழுசா சொல்லுங்க. ஒரு விடயம், அந்த விகாரை அத்திவாரம் போட்டு அத்திவாரம் போடுறாங்கன்னு தெரியும், கட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ உடனே நல்ல விஷயம். ஆனால் இதை யார் சொல்லலாம்? இன்னும் ஒரு ஆட்சியாக சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? எல்லாரும் தப்பு, எல்லாம் செய்தது போல அதை திருத்த போறோம்னு வந்து 5 மாதத்தில் திடீரென்று எல்லாத்தையும் மாற்றி விட முடியாது. பிரச்சனை ஆமிகாரண வழியில் எல்லாம் செய்ய முடியாது. விகாரையில செய்யலாம் தானே, ஒரு பிரச்சனை இல்லை. 5 மாதத்துல செய்ய முடியாதுன்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா கட்டப்பட்ட விகார சட்டவிரோத விகாரை என்று சொல்ல முடியாம நிலையில இருந்து அதான் போராடுற கேபினட் அமைச்சர் எந்த கட்டத்திலும் அகற்றப்படாது என்று, அதுபோன்று அரசியல் கைதிகள் இல்லை என்று சொன்னார்கள். தவற ஒத்துக்கொள்ளாம ஜனாதிபதி பேசக சட்டவிரோதமாக அந்த கட்டடம் கட்டப்பட்டு விட்டது, அதனை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இதில் அரசியல் செய்யாதவங்க கொண்டு அவர் அரசியல் காய்கிறார்லான அந்த கட்டப்பட்ட கட்டடம் சட்டவிரோதம் என்றதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாமே. அவர் நம்புறார் சட்ட சரியான ஆதாரங்களோட
சம்பந்தப்பட்ட தரப்பு ஜனாதிபதிக்கு வெளிப்படுத்துங்க. ஜனாதிபதிக்கு ஒன்றும் தெரியாது. ஜனாதிபதிக்கு அவர் வந்து இந்த விஷயம் சம்பந்தமா அறிய அந்த மாட்டார். மக்கள் இந்த காணி விவகாரத்திலே அந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றது என்பது அமைச்சரவையிலே பேசப்பட்டு அந்த அமைச்சரவை கடந்த கால அரசாங்கத்தினால் அமைச்சரவையிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக தனியாருடைய காணியிலே அது கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை அப்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் ஒப்புக்கொண்டுதான் முதற்கட்ட நடவடிக்கையையும் சூழ இருக்கின்ற காணிகளை விடுவிப்பதற்கான அந்த நடவடிக்கை. கட்டிடம் பிரச்சனைண்டா பிரியம் சுத்தி இருக்க காணியை விடுறீங்க, அது அமைச்சரவை தீர்மானம் அந்த நேரத்தில் அப்படி எடுக்கப்பட்டிருந்தா அதே தவறு தானே? இல்லை நாங்கள் இந்த பிரச்சனை தீர்மானம் என்பது அந்த விகாரை இருக்க வேண்டும் என்பது அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியான பரிகாரம் வழங்கப்பட வேண்டும். அமைச்சரவையில் கதைக்கப்பட்டு ஜனாதிபதியும் ஏற்றுக்கொண்ட விடயம் என்று சொன்னீர்கள். கோட்டபாய ராஜபக்சவா ரணில் விக்ரமசிங்க என்ன விடயத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர்? அந்த விகாரை சட்ட ரீதியாக கட்டப்படவில்லை, சட்டவிரோதமான முறையிலே. ஆகவே அந்த அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய முடிவு என்ன? அந்த விகாரை அந்த இடத்துல இருந்து அகற்றுங்க. சில விடயங்களை வெட்டொன்று துண்டு இரண்டாக எடுக்க முடியாது. விகாரை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. விகாரை எந்தவித தரப்பு அந்த விகாரை தொடர்ந்து நிலைப்பாடு என்ன? பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அந்த தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான். இப்படி ஏமாத்திர கதை இருக்கும். நான் சொல்றேன்னா அந்த விகார தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இருக்கணும் இல்லை இல்ல அந்த விகாரை சட்ட ரீதியான முறையிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியாலையும் அதுக்கு நேரடியாக பதில் சொல்வது பிரச்சனை இருக்கின்றதா? தேசிய மக்கள் சக்திக்கு அப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை இல்லை, விரோதமான விடயம் ஒன்று தேவையற்ற பிரச்சனை. தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் கதைக்கிற பிரச்சனை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருக்கின்ற சூழலை குழப்பி விடக்கூடாது. எங்களுடைய மக்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அவலங்களை எதிர்காலத்திலே ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக அந்த விகாரை அகற்றப்படக்கூடாது. அது அவ்வாறு இருப்பதுதான் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பானது. அப்படி சொல்லுங்க. பாதுகாப்பானது சொல்ல வாருங்க. இவ்வாறான விடயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத வகையிலே விடயங்கள் நடந்த சம்பவம் தொடர்பில் இந்த விகாரை அகற்றப்படக்கூடாது, அதுதான் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பானது. அப்படி சொல்ல வாருங்க. அவர்கள் விகாரை அமைத்தவர்கள் விரும்பி உங்களோட கருத்து என்ன? உங்களோட கருத்து அவர்கள் விரும்பி அந்த விகாரை அமைத்தவர்களுக்கும் காணி உரிமையாளர்களுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தையை நடாத்தி அந்த விகாரை அகற்றுவதற்கு மக்கள் அந்த விகாரை அகற்றுவதற்கு விகாரை அமைத்தவர்களுக்கு சம்மதிக்க செய்து அதனூடாக அகற்றுவதுதான் ஆரோக்கியமானதாக இருக்குமே தவிர இது சட்டத்தின் ஆட்சியே இல்லை. குற்றம் செய்தவன் குற்றத்தை ஒத்து கொண்டு போகணும் என்றது அமைச்சரவையில இப்படியான விஷயங்கள் பேசப்படக்கூடாது. ஒரு குற்றம் நடந்தா அந்த குற்றத்துக்கு அவர் ஒத்துக்கொள்ளும் பிறகும் வெயிட் பண்றது என்ன நடைமுறை இல்லை. பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பாவே இருக்கும். பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். நிவாரணம் நீதி இல்லை, நீதி நிவாரணம் ரெண்டு ஒன்றுதான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நிவாரணம் இல்லை, ரெண்டுக்கும் ஏறக்குறைய ஒன்றென்றுதான் உங்களுடைய கட்சி பார்க்கின்றது. புரிந்து கொள்கின்றேன். ஊடகங்களுடைய பார்வையில் இந்த விடயம் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த விடயத்தில் ஒன்றாக நின்று தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கின்றது. ஆனால் இதற்கு முன்னர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் அமைச்சரவையில் இருந்திருக்கின்றது. அதே நேரம் போராட்டங்கள் என்று வருகின்ற பொழுது இவர்கள் சில நேரம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், சில நேரம் கலந்து கொள்ளவில்லை. அந்த விகாரை என்று வருகின்ற பொழுது அது சட்டவிரோதமான கட்டம் என்பது பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய பிரச்சனை. மிக நீண்ட காலமாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. ஆகவே மக்கள் அங்கு செல்ல முடியாமல் இருந்தது. தற்பொழுது அந்த இடத்தை மக்களுக்கே இல்லாமல் செல்லுகின்ற ஒரு நிலைமையில் விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்களுடைய பார்வை? இந்த நாட்டில் நீதியும் நியாயம் எல்லா மக்களுக்கும் ஒன்று என்ற ஒரு நிலைப்பாடு இந்த அரசுக்கு இருக்குமாக இருந்தால் எது நீதியோ அதை செய்யணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம், மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும், சரியான தீர்வு கொடுக்கணும் என்று சொல்லி சொன்னால் அது எது சரியான தீர்வு? இதே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் தெற்கில் போய் ஒரு இடத்துல அத்துமீறி என்னால் ஒரு காணியில் ஒரு வீட்டை அமைக்கலுமா, அல்லது என்னால் ஒரு மத வழிபாட்டு தலத்தை அமைக்கலுமா, அங்கே என்னால் சுதந்திரமாக செயற்பட இயலுமா? இங்கே இருந்த ஒரு மத குருவை நான் கொண்டு போய் அங்கே கொண்டே நான் ஒரு கோவிலை கட்டிட்டு நான் அதுக்கு வேலி அமைச்சு மதில் அமைச்சிட்டு நான் அங்கே இருக்கையில் இந்த இராணுவம் எனக்கு பாதுகாப்பு தருமா, போலீஸ் எனக்கு பாதுகாப்பு தருமா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இதே தான் நாங்கள் இங்கேயும் கேட்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் நாங்கள் கட்டிட்டோம் நீங்கள் விடுங்கோன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி நானும் தெற்கில் போய் நான் கட்டிட்டேன் விடுங்கோண்டா விடுவினுமா? இதுதான் பதில். இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதான் பதிலாக இருக்க வேணும். இதில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன்டா, இவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சா தமிழ் கட்சிகள் கட்ட முடிகிற வரை எங்கே போனீங்கன்னு பிள்ளையான கருத்தை முன்வைக்காங்க. 2017 ஆண்டு ஆளுநர் இதுக்கான அடிக்கல் நாட்டுகின்ற போது
இந்த ஏற்கனவே இருந்த பௌத்த விகாரைக்கான காணியில் தான் அவர் அடிக்கல் நாட்டினார். அது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. மக்கள் நினைத்துக் கொண்டார்கள் அங்கேதான் கட்டுவதாக. பின்னர் தான் அந்த இப்போது கட்டிய இடத்தில் உயரமான தகரங்களை மறைத்து விகாரையை கட்டிவிட்டார்கள். அதுக்கு சவேந்திர சில்வா தான் அடிக்கல் நாட்டி அந்த விகாரை கட்டப்பட்டது. விகாரையின் தோற்றம் பெரிய தோற்றம் அல்ல. விகாரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற 100 அடியான தூவி தான் பெரிய தோற்றம். அது மேலே வருகின்ற போதுதான் மக்களுக்கு தெரிந்தது. 2021ஆம் ஆண்டு அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் கதைத்திருந்தார். அதற்கு அப்போது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தவிசாளர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று கூறி ஒரு வருஷம் எழுமின்றிருந்தது. அங்கஜனும் அது பிழை, அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். இதெல்லாம் செய்யாத பட்சத்தில் தான் மக்கள் போராட்டம் செய்வதற்காக இறங்கினார்கள். அந்த உயர் பாதுகாப்பு வேலையை தனித்து போராட முடியாத மக்கள் எங்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் போராடினோம். அதிலிருந்து தமிழ் கட்சிகள், ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகள் போராடவில்லை என்ற பிழையான கருத்தை நீங்க முன்வைக்காங்க. அது பிழை. இதுதான் வரலாறு. தம்பி, நான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னேன். தம்பிக்கு அந்த ஆர்வம் இருக்கலாம், முடிவு யார் எடுக்கிறது, முடிவுகள் எங்கே இருக்கின்றதான் பிரச்சனை. இப்போ தம்பி ஒரு விடயத்தை சொன்னார். இப்போ இல்லை, கிருபாரன் தையட்டி வச்சு அரசியல் செய்கிறான்னு வச்சுக்கொள்ளும். நானும் கிருபாரன் தையட்டி வச்சு அரசியல் செய்கிறேன், நானும் அரசியல் செய்கிறேன், நான் வேற அரசியல் செய்கிறேன், எல்லாரும் அரசியல் செய்கிறேன்னு வச்சுக்கொள்ளும். தம்பி ஒரு விடயத்தை சொன்னார். உங்கள் 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனை பட்டாக்கள் 2 பேர் இருக்கிறது தானே, நீங்கள் விட்டுட்டு விலகுங்க, அதை தாரட்டும் என்று சொல்லி அண்மையில் ஒரு காணொளி வெளிவந்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒரு தகப்பனார் ஒரு காணியை யாரோ ஒருவர் பிடித்து விட்டார் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு இன்றைக்கு என்பிபியினுடைய இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காணி பிரச்சனை போறார். அது 2 பேருக்குடைய காணி பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் போறீங்க? அது உறவினர். இதோ இதுக்கு ஏன் போறீங்க? நீங்கள் அவ 2 பேரும் உறவினர், ஏன் நீங்க காணி பிரச்சனையை போய் தீர்க்கணும் நினைக்கிறீங்க? ஒரு இனம் தன் அடையாளத்தை துளைச்சு போட்டு காணியை 2 போராடி கொண்டிருக்க இனத்துக்கு சொல்றீங்க நீங்க எல்லாரும் வெளியில நில்லுங்க, நாங்கள் அதை தீர்த்து தாரம்ன்றீங்க. ஆனா 2 குடும்பத்துக்குள்ள காணி பிரச்சனைக்கு நீங்க போய் 2 தீர்க்கிறதுக்கு நிக்கிறீங்க. அது எவ்வளவு பிள்ளையான விஷயம். 2வது விஷயம், அது என்னன்னு ஒரு ஆளை விட்டு போட்டு இது காணி பிரச்சனை இல்லை, ஒரு இனம் சம்பந்தமான பிரச்சனை. அப்படின்னு சொன்னா நீங்க இலங்கை ராணுவம் தமிழக விடுதலை புலிகளும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்க 2 பேர்ட்டு சண்டை தானே சொல்லி போட்டு நீங்க விட்டுட்டு இருக்கலாம் தானே. ஏன் இலங்கை ராணுவத்துக்கு ஆக்களை சேர்த்து கொடுத்தீங்க? கொஞ்சம். அடுத்தது பொதுக்கட்டமைப்பில் சுனாமியால் அழிச்சிட்டு இலங்கை அரசாங்கமும் தமிழக விடுதலை அன்றைக்கு சந்திரகுமார் துங்க பண்டாரநாயக்காவும் இலங்கை தமிழக விடுதலை ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்குறாங்க. நீங்க அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் தடை செய்யறீங்க. அது அவங்களோட பிரச்சனை, சாப்பாடு கொடுக்கணும், விட்டுட்டு இருந்திருக்கலாம் தானே. வடக்கு கிழக்க பிரிக்கிறீங்க. ஆகவே நீங்கள் தம்பி, நான் உங்களை எந்த விதத்திலே மட்டம் தட்டவும் இல்லை, விமர்சிக்கவும் இல்லை. உங்களோட தலைமை நடந்த வாழ்க்கை அப்படித்தான். இந்த மண்ணில் இனவாதம் என்றால் அது ஜேவிபி, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. எந்த ஒரு முன்னர் காலத்தில் இருந்த மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இனவாதம் என்றால் அது ஜேவிபி. இன்றைக்கு முகங்களை மாற்றி, இன்றைக்கு சுனாமி கட்டமைப்பு ராணுவத்துக்கு ஆக்களை சேர்த்து கொடுத்த அந்த பட்டியலில் இன்றைக்கு 15 மினிஸ்டர் மேல் இன்றைக்கு என்பிபி என்ற இடத்துல இருக்கின்றார்கள். மிக முக்கியமான ஆட்கள் சந்திரகுமார், விமல் ராஜ, இவர்கள் தான் வழக்கு போட்டவர்கள், இவர்கள் தான் இந்த இனக்கட்டமைப்பை துடைத்தறிந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் தங்களை மாற்றிவிட்டோம் என்று கூறுவார். ஆகவே தம்பி ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்று சொல்வதற்கு கூட அவருக்கு மனமிடம் கொடுக்குது. சட்டவிரோத கட்டிடம் என்றதற்கான ஆதாரத்தை முன்வையுங்கள். இது தென்னிலை சரி, அந்த குறிப்பிட்ட காணி தனியாட்ட காணி உண்டு. இதெல்லாம் உள்ளூராட்சி சபை என்ற செல்வாக்கு வருது. உள்ளூராட்சி சபை அந்த கட்டடத்திற்கான அனுமதி வழங்க வேண்டும், அனுமதி இல்லை. இது 2ம் சட்டவிரோதம். உண்மையில உள்ளூராட்சி கட்டளை சட்டம் தெளிவா சொல்லுது, மாநகர கட்டளை சட்டம் மிக தெளிவா சொல்லுது. சட்டவிரோத கட்டம் நான் அடிக்கலாம் நீதிமன்றத்தில். அனைவரது செயற்பாடுகளும் ஒரு பௌத்தத்தை எதிர்ப்பதற்கான செயற்பாடு தான் இருக்கு. பௌத்தத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் பௌத்தம் எங்களுக்கு என்னென்ன சித்தாந்தங்களை இந்த மண்ணிலே விதைத்தது என்ற அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு கிழக்கு பௌத்த விகார் அந்த கட்டிடம் எதிராக கதைக்கிறீங்க என்றால் இவ்வளவு நான் ஒன்று கேட்கிறேன். இதே மன்னார்ல இன்னொரு பிரச்சனை நடந்தது, திருக்கேதீஸ்வர வளைவு தொடர்பான பிரச்சனை. கிறிஸ்தவ மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை ஒன்று அங்கே இருந்து அந்த போடப்பட்ட பேனர் கிறிஸ்தவ மத பாதிரியாரோட சில மக்களும் சரியான இடத்துக்கு வந்தீங்க. அந்த இடத்துல இராணுவம் என்ன செய்தது? போலீசார் என்ன செய்தார்? போலீசார் என்ன செய்தவர்கள்?
அவ்வளவு பேரும் வந்து அதை பேத்து எடுக்கிறாங்க. அதுல பேனர் அந்த இடத்துல யாருக்கு பாதுகாப்பாக போலீசார் செயற்படுகின்றார்கள், யாரை பாதுகாப்பதாக இராணுவம் செயற்படுகின்றார்கள், அந்த இடத்தில் வந்து இரண்டு தரப்பினர் முழுமையா கூற விடுங்கள் தயவு செய்து. அப்ப அந்த செயற்பாட்டுக்கு யாராவது ஒரு அரசியல் கட்சியாவது இந்த ஒன்றில் அந்த தரப்பு சரி பிழை என்று சொல்லணும், அல்லது இந்த தரப்பு சரி பிழை என்று சொல்லணும், அங்கே எல்லாம் வாயை மூடிக்கொண்டு நிற்கிறது. ஏனென்றால் ஒன்று இந்தியால சரி என்றால் இல்ல இது தவறான. அன்றைக்கு அந்த தொடர்பான நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த அந்த நீதிமன்றத்தில் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் எதிராக இந்துக்கள் சார்பாக கைது செய்யப்பட்டார்கள். நீங்க வரலாறு தெரியாம நான் என்ன சொல்றேன்டா, அந்த இடத்துல போலீஸோ இராணுவமோ ஒரு தரப்புக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க இல்லை. அந்த நேரத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை நடந்து சட்ட ரீதியாக பாதிரியாரோ சட்ட ரீதியாக ஐயரோ செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சட்டத்தை சில நேரம் மீறுவார்கள். அந்த நேரம் சட்டம் என்ன செய்வது என்பதுதான். பாதிரியாரும் ஐயரும் சட்டத்தை மீறலாமா? மீறவும் இல்லை, மீறினால் சட்டம் என்ன செய்யுதுன்னு தான் பார்க்கணும். இங்க விகாராதிபதி சட்டத்தை மீறுகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த பிரச்சனைக்கு மன்னர் பிரச்சனையை பாருங்க. இப்ப வரைக்கும் அந்த பேனர் சிவராத்திரிக்கு முதல் நாள் போடப்படுது. அப்ப அந்த விஷயத்துக்கு ஏனையா நீங்கள் உங்களுக்கு நியாயம்தான் வேணும், நீதிதான் வேணும் என்றால் ஏனையா அந்த பிரச்சனையை பற்றி கதைக்கிறீங்க? இல்ல எனக்கு நீங்க சொல்லுகின்ற பிரச்சனையில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளும் பிழை விட்டு இருக்கின்றார்கள். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. எல்லா விடயத்துக்கும் அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த விடயத்தில் அமைதி காத்திருக்கின்றார்கள். அந்த அமைதி அந்த விடத்தில் அமைதி காத்தார்கள். பௌத்தத்துக்கும் சைவத்துக்கும் வந்தா அந்த கேள்வி நியாயமானது, குரல் உயருது. அதுல எனக்கு தெரியல இல்ல சரி, அந்த விடயத்துல எந்த அளவு தூரம் பேசுபொருள் ஆக்கி அந்த பிரச்சனை. ஆனா அந்த கேள்வியை நாங்கள் விட்டு விடுவோம். ஆனா நாங்க தையிட்டு விகாரைக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தா யாழ்ப்பாணம் தையிட்டு விகாரை பற்றி நாங்கள் பேசினாங்க. நீங்கள் இன்னும் ஒரு பிரச்சனை எடுத்து சொல்கிறீங்க. அங்கே நீதிமன்ற நடைமுறை ஒன்று நடக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விகாரத்து அந்த கோபுரத்துறையில் பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அங்கே வரலாற்று ரீதியில் 2 பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய பிரதேசத்தான் அதை கட்டுகின்றார்கள். அது அந்த இடத்தில் கட்டலாமா இல்லையா என்பதான் பிரச்சனை ஒழிய இன்னும் ஒரு கோயிலுடைய நிலத்தை பிடித்து விகாரை சேர்ச் கட்டப்படவில்லை. அந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனையாக இப்பொழுது பேசப்படலாம். ஆனால் அவ்வாறான ஒரு பிரச்சனை இங்கு பொதுமக்களுடைய நிலங்கள் பிடிக்கப்பட்டு விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு இராணுவம் அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்கின்றது. அந்த விடயத்தை நாங்கள் பொருத்தமான முடிவு எடுப்போம் என்று சொல்லித்தான் நாங்கள் கூப்பிடுறோம். யாரை கூப்பிடுறீங்க? நீதி அமைச்சர், யாழ்ப்பாணத்துக்கு நீதி அமைச்சர் வந்தவர், வந்துட்டு தேர்தல் காலம் போனவர். ஏன் வந்தவர்? அந்த அவர்களை ஏன் கூப்பிட்டவர்? தேர்தல் காலத்தை முடிச்சு கொண்டு அவளை காணி உரிமையாளரையும் கூப்பிடுங்க, ஆளுநர் தலைமையில கதைச்சு ஒரு முடிவெடுப்போம். என்ன செய்வோம்? நான் அதை கூப்பிடுறது நாங்க ஊட இருந்த வேலையா? ஏன்னாப்பா நீங்களும் அரசாங்கம், நீங்க கூப்பிட்டு அந்த பிரச்சனை தீருங்க. ஓகே, அதுக்குரிய இந்த போராடுகிற கட்சிகளும் போராடுறவர்களாம் வேண்டாம், அவர்கள் விலகினாதான் என்று ஜனாதிபதி சொன்னார். நான் சொல்றேன், ஜனாதிபதி சொல்லுங்க. அப்ப நீங்க அந்த பிரச்சனை தீருங்க. வேண்டாம், தேர்தல் காலத்தை முடிச்சு கொண்டு அதுக்குரிய நடவடிக்கை ஆளுநர் மூலமா செய்வோம். தேர்தல் காலத்துல செய்யலாம். நீங்க தேர்தல் விதிமுறைகளையே மீறுன்னு சொல்லி உங்களோட பகிரங்க குற்றச்சாட்டு இருக்கு. பட் அது நீதிமன்றம், அது வேற பிரச்சனை. நான் சொல்றேன் ஒரு விடயத்தை விளங்கலன். நீங்கள் அத்திவாரம் போடைக்க அனுமதி கொடுத்து ஓகேன்னு சொல்லி அனுமதி கொடுக்கல, அத்திவாரம் போடைக்க சேர்ந்து ஓமன்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு ஓமன்னு சொல்லுங்க. உயர் பாதுகாப்பு நிலையம், தேசிய பாதுகாப்பு என்று சொல்லி தான் உயர் பாதுகாப்பு நிலையம் வந்தது. உங்களுடைய அமைச்சரவை அமைச்சருக்கும் தெரியாம தான் நடந்தா. இப்ப அமைச்சர் இல்ல. ஆனா இல்ல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அந்த விடயத்திலிருந்து விலகி செல்ல முடியுமா? அந்த நேரத்தில் உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருந்தது. அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த விடயத்தை நீங்கள் சரிவர கையாளவில்லை.
முடிந்தளவிற்கு நீங்களும் இதே போன்று ஜெயிக்கிற அரசியல் செய்யக்கூடாது விடயங்களை சொல்லி இருக்கின்றீர்கள். அரசியல் செய்யவில்லை. நாங்கள் இந்த விடயத்தை நடைமுறை சாத்தியமான வழிமுறையிலே தான் அணுகுவதுதான் எங்களுடைய நீண்ட காலமாக ஈபிடிபி சொல்லி வாரது நடைமுறை சாத்தியம் இல்லை. அவர்கள் சொல்லி வாரது நடைமுறை செய்து வருகின்றோம். அது கணிசமான வெற்றியையும் பெற்று தந்திருக்கிறது. ஒருவேளை எங்களுடைய அரசாங்கம் தொடர்ந்து இருந்திருக்குமாக இருந்தால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெற்று இருப்பாராக இருந்தால் அப்ப தேசிய மக்கள் சக்தி சொல்றதும் சரிதானே. அவங்க வந்து 5 மாதம் தான். அப்ப கொஞ்சம் நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாலோ. உங்களுக்கு நீண்ட காலம் வேணுமெண்டா அவர்களுக்கு மட்டும் குறுகிய காலம் போதும். பிரஷ்னம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறான விடயங்களை எடுத்தோம் கவிட்டோம் என்று அவர்களும் சொல்றார்கள். கொஞ்ச நாள் பொறுங்கொண்டு அவர்கள் என்ன வேற யாரும் சொல்றது நீங்க கேட்கிறாலோ. அவர்கள் சொல்லுகிற காரணம் வேறு, நாங்கள் சொல்லுகிற காரணம் எல்லா காரணம் உண்டு. உடனே பிரச்சனை ஒரு சட்ட அற்ற ரீதியில கட்டப்பட்ட ஒரு விகார தொடர்பில் ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு அந்த நிலைப்பாடுதான். அந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணும்? அந்த விகாரை தொடர்பிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய என்ன பரிகாரம்? அதுதான் பேசி தீர்க்கப்பட வேண்டும். பேசி தீர்க்கிறோம். பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய நிலத்தை விடுவிக்கும்படி. அந்த நிலம் தேசிய பாதுகாப்புக்குரிய நிலம் இல்லை. ஏனெனில் அங்கு தேசிய ராணுவ முகாம் இல்லை. அங்க இருப்பது விகாரை. இந்த விகாரை இடிக்கப்படுமாக இருந்தால் என்ன விளைவு ஏற்படும்? ஆக இடிக்கப்படக்கூடாது தான் முளையினம் காட்சி கொண்டு வந்தீங்க. இல்ல இடிக்கப்படக்கூடாது, அகற்றப்படக்கூடாது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தையிட்டு விகாரை அகற்றப்படக்கூடாது. கூடாது என்ற எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. அது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தீர்மானம் என்பது அகற்றப்பட வேண்டுமா அகற்றப்படக்கூடாதா என்பது இந்த நாட்டிலே என்னுடைய கேள்வி மிக எளிமையானது. அகற்றப்படாத ஒன்றுக்காக என்னத்துக்காக போராடணும்? அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராத வகையிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பூசை செய்வார்கள். பிறகு அதை விஸ்தரிப்பார்கள். பாத்தீங்கன்னா தியான மண்டபம் அந்த நேரம் நாங்கள் சொல்லுகின்ற போது அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நீங்க விடுவிச்சிருக்கோம். வேற யார் மறைஞ்சது விட வேணும்? இதுல இருக்கிற வேற தரப்புகள் அது வேற ஒரு அரசியல் சூழல். இந்த அரசியல் சூழலில் அதை பேச அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக இருந்தவர். சொல்லுங்க. அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சர்ன்றதுக்காக ஒரு இரவில் எல்லா விடயத்தையும் எதிர்கொள்ள முடியாது, நிறைவேற்ற முடியாது. அதற்கு பொறிமுறைகள் இருக்கின்றன. வித்தியாசமான துறைசார் அமைச்சர்கள் இருக்கின்றன. அவர்களுடைய அனுமதிகள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அவர்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டும். நிறைய பொறிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை படிப்படியாக முன்னெடுத்து உடனடியாக அந்த விகாரையை சூழ உள்ள காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அது எந்த விதமான அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலையிலே தான் அது தடுத்து நிறுத்தப்பட்டது அல்லது இடைநிறுத்தப்பட்டது என்பதுதான் சரியான பதிலாக. தையிட்டு விகாரத்தோடு உங்களுடைய நிலைப்பாடு என்பது அந்த விகாரை அந்த இடத்திலிருந்து அகற்றப்படாமல் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். இல்லை, அது தவறு. நாங்கள் நம்புகின்றோம் அந்த விகாரையை வலுவிழக்க செய்வதனூடாக காலப்போக்கிலே அது ஒரு தேவையற்ற ஒரு விகாரை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நேரடியாக சொல்றேன். அந்த விகாரையை சூழ எங்களுடைய மக்கள் குடியமர்த்தப்பட்டு அந்த விகாரையினுடைய பெருமானம் குறைக்கப்படுமாக இருந்தால் கால ஓட்டத்திலே அது தொடர்பிலே நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய. அந்த காணி இருக்கும், அந்த விகாரை கண்டு கொள்ளப்படாமல் சுற்ற உள்ள காணிகள் இருக்குமாக இருந்தால் அந்த விகாரை விஸ்தரிக்கப்பட. நீங்க சொல்லுகின்ற நிலைப்பாடு என்பது அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய நிலைப்பாடு அல்ல. அந்த விகாரை விஸ்தரிக்கப்படும், குடியேற்றங்கள் ஏற்படும், எங்களுடைய இனப்பெரும்பல் பாதிக்கப்படும். அந்த அவ்வாறான ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இங்கே வடக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடைய நிலைப்பாடு அதுவாக இருக்கலாம். பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களுடைய கோரிக்கை அதல்ல. அதை நீங்க புரிந்து கொள்ள நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் இறுதியாக அந்த விகாரை இருக்க வேண்டும் என்று கூறுகிறாங்க. பாதிக்கப்பட்ட நான் பார்த்த அளவுல இதுதான் உண்மை. இறுதியாக நடந்த நீங்க கடைசியா போராட்டத்துக்கு போனது உண்மை. நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற வரைக்கும் போராட்டத்துக்கு விடுவிக்கப்பட வேண்டும். ஒருபோதும் மாற்று காணியையோ மாற்று காணிகள் முடியாது என்று அது சரி அந்த முடியாது என்றும் தங்களுடைய நிலத்திலிருந்து குறித்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று. ஆனா உடனடியாக அங்கே காட்சிப்படுத்தப்பட்ட பேனரை உங்களுக்கு தெரியும். உடனடியாக சூழ உள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று. அந்த விகாரை அகற்றப்படக்கூடாது என்பது ஈழ மக்கள் கட்சி காலகட்டத்திலும் தமிழ் கட்சிகள் இந்த பேர்ணவாத அரசு சார்ந்த அரசை நடத்துகின்ற அரசாங்கங்களுக்கு ஒத்துழைப்பதன் மூலம் எந்த தீர்வையும் எட்ட முடியாது என்பதுதான் இந்த படிப்பினைகளாக இருக்கின்றது. அது அன்றும் இன்றும்
இல்லை, எங்களை பொறுத்தவரையில் இறுதியாக இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக உங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் நாங்கள் மிக அதிக அளவு நேரம் தையிட்டி சார்ந்தே பேசிவிட்டோம். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் உங்களுடைய இறுதி நிலைப்பாடு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அது ஏற்கனவே சொல்லப்பட்ட சுருக்கமாக கூறுங்கள். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் யாழ் மாவட்டத்திலே 17 சபைகளிலே போட்டியிடுகின்றோம். அதைவிட வடக்கு கிழக்கிலும் பல்வேறு சபைகளிலே போட்டியிடுகின்றோம். நாங்கள் நம்புகின்றோம் இந்த உள்ளூராட்சி சபைகளை வென்றெடுப்பதனூடாக அல்லது கணிசமான ஆசனங்களை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை தீர்மானிக்கின்ற சக்திகளாக மாறுவதனூடாக இந்த பிரதேச மக்களுடைய அபிலாஷைகளை நிவர்த்திக்கின்ற அதே வேளையிலே இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை பாதுகாக்க முடியும். எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை பாதுகாக்க முடியும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய நிலைப்பாடு வெளிப்படையானது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இறுதியாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உள்ளூராட்சி மன்றங்களை அதாவது நாங்கள் தனித்து கைப்பற்றுவோம் அவ்வாறு எல்லாம் வீரவசனம் பேசவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளாக நாங்கள் சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைப்போம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை என்பது அதாவது இன்று பலராலும் தமிழ் தேசியம் சாராத கட்சிகளால் குற்றஞ்சாட்டப்படுகின்றது. இவர்களால் ஒன்றுபட முடியவில்லை என்று தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டை நாங்கள் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாக பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த தேர்தலிலே அந்த தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒரு நிச்சயமாக ஒரு அதாவது எவ்வாறு இதனை விழிப்பது என்று சொன்னால் ஒரு பொருத்தமற்ற அதாவது முன்னகர்ந்து போக முடியாத உள்ளூராட்சி சட்டம். உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தும் தொங்கு நிலைகளிலே அமைவதற்கான சட்டம் கடந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய ஆட்சிகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது அந்த விடயங்களிலே அதாவது விகிதாசாரம் வட்டார அடிப்படையிலே வெல்லுகின்ற விடயங்களிலே எந்த தேர்தல் மாற்றத்தையும் செய்யவில்லை. ஆகவே ஒரு தொங்கு நிலை சபைகள் அமைவதற்கான நிலைமை தான் காணப்படுகின்றது. அடுத்து இந்த தேர்தல் சட்டத்திலே காணப்படுகின்ற பலவீனங்கள் காரணமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கட்சிகள் பல்வேறு அடிப்படைகளிலே பிரிந்து போட்டியிடுவது என்பது தமிழ் தேசிய கட்சிகளாக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம். ஏனென்று சொன்னால் நாங்கள் 5 வீதத்துக்கு குறைவானவர்கள் அல்ல. அந்த அளவிலே வாக்கு பெறுபவர்களை இங்கே சேர்க்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்டளவு வாக்குகளை பெறக்கூடிய தரப்புகள் தனித்து போட்டியிடுவது என்பது இந்த தேர்தல் முறைமையிலே இருக்கின்ற பலவீனத்தை பயன்படுத்தி சபைகளிலே ஒரு காத்திரமான சேவையை எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை ரீதியான சேவையை வழங்குவதற்கான ஒரு உத்தி. அந்த உத்தியை முன்னர் யாரும் கூறியிருப்பார்கள் என்றதற்காக நாங்கள் மறுத்து கூற வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவில்லை. அதிலே திரு சுமந்திரன் அவர்கள் சொன்ன கருத்திலே நியாயம் இருக்கின்றது. நான் அரசியல் கட்சி வேறுபாடு என்பதற்காக நான் பிழையாக சொல்ல முடியாது. சார்ந்த விடயத்தின் அடிப்படையிலே அந்த அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற உத்தியை நாங்கள் பயன்படுத்தி அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுமாக சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முன்னகர்வு இருக்கின்றது. அதனை யாரும் அதாவது தமிழ் தேசியத்துக்கு அப்பால் இருக்கின்ற தரப்புகள் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. மேலும் இந்த இடத்திலே ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை காரணம் காட்டி இன்று மத்திய அரசாங்கம் சர்வதேச நன்கொடையாளர்களிடத்திலிருந்து பல கோடி டாலர்களை பெற்று வருகின்றது. ஏற்கனவே ஜப்பான், அடுத்த US8, அடுத்தது ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி போன்ற கொடையாளர்களிடமிருந்து உள்ளூராட்சி மன்றங்களை காரணம் காட்டி பெற்று வருகின்றது. அவ்வாறு காரணம் காட்டி மத்திய அரசாங்கம் பெற்றுக்கொள்வதன் வாயிலாக தன்னுடைய டாலர் கையிருப்பையும் பண்ணி வருகின்றது. ஆகவே நாங்கள் தான் சொல்ல வேண்டும், அரசாங்கம் சொன்னால் தான் இருக்கின்ற சபைகளுக்கு தான் நிதியளிப்பேன் என்று சொல்கிற கருத்துக்கு நாங்கள் தான் மீள கிண்டல் அடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு தெரிந்த அளவிலே கடந்த காலத்திலே பல்வேறுபட்ட கொடையாளர்களிடம் பெற்ற உதவியின் மூலம் உள்ளூராட்சி அமைச்சு தன்னுடைய அமைச்சின் திணைக்களங்களை கூட பலப்படுத்தி கொண்டது. ஆகவே இந்த தேர்தல் விடயங்களில் அடுத்தது மத்திய அரசாங்கத்தினால் தான் நாங்கள் வழிநடத்தப்படுவோம் என்பதை நான் முழுமையாக மறக்கின்றேன். ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளருக்கோ அல்லது உள்ளூராட்சி மன்றமுடைய முதல்வருக்கோ முழுமையான அதிகாரங்கள் இருக்கின்றது. தேர்தல் சார்ந்த விடயங்களிலே தேர்தல் காலப்பகுதியிலே ஏதோ மத்திய அரசாங்கத்தினுடைய தீர்மானங்கள் பெருசாக எங்களுக்கு தெரிகின்றது என்று சொன்னால், தேர்தல் சார்ந்த விடயம் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கால நீடிப்பு சார்ந்த விடயங்களிலே மத்திய அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரங்கள் காணப்படுகின்றன. ஏனைய விடயங்களின் அடிப்படையில் வரும்போது அது மாகாணத்திற்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் பகிரப்பட்ட அதிகாரங்கள். ஆகவே ஏன் கௌரவ ஆளுநர் ஒருவர் என்னுடைய பிரதேச சபைக்கு சில பரிந்துரைகளை அனுப்பியிருந்தார். அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் வீதிகளிலே போட்டிருக்கின்ற மின்குமிழ்களை அணைக்குமாறு கேட்டு
நான் திருப்பி சொன்னேன், அவ்வாறு அணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உள்ளூராட்சி மன்றத்தின் போடப்பட்டிருக்கின்ற மின்குமிழ்களின் காரணமாக அங்கே இடம்பெறக்கூடிய குற்றச் செயல்கள் தடுக்கப்படுகின்றது, விபத்துக்கள் தடுக்கப்படுகின்றது, மனித உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் எழுந்தமானமாக அவர் எனக்கு அனுப்பிய கடிதத்திலே சொல்லப்பட்டிருந்தது, போலீசாருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அந்த மின்குமிழ்களை அணைத்து விடுமாறு கோரப்பட்டது, போலீசாருடைய ஆலோசனையை பெற்று. பின்னர் நான் அதனை மறுத்திருந்தேன். இவ்வாறாக ஆளுநர்கள், அமைச்சர்கள் அனுப்பிய என் திரு அங்கேயன் ராமநாதன் அவர்கள் அந்த நேரம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக இருந்த போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை பல வீதிகளை கொண்டு வந்தார். நான் அவற்றுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நான் சொன்னேன், இது பொருத்தமற்ற அபிவிருத்தி. ஆனால் தேர்தல் காலங்களை அண்மித்த காலம் சுயமாக பிரதேச சபையினூடாக அல்லது உள்ளூராட்சி சபையினூடாக முழுமையாக செயற்படக்கூடிய உங்களுடைய நம்பிக்கை, அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரம் பின்பற்றப்படும். தேசிய மக்கள் சக்தி என்னுடைய நிலைப்பாடாக அல்லது உங்களுடைய இறுதி கருத்தாக இந்த விவாதத்தின் பின்னர் உங்களுடைய கருத்து எப்படிப்பட்டதாக இருக்கு? தேசிய மக்கள் சக்தி ஒரு பொழுதும் இனவாதமாகவோ மதவாதமாகவோ நடந்து கொள்ள மாட்டாது. அதை நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். எம்மீது இவர்கள் விவாதம் போது கூறியிருந்தார், எம்மீது சில முடிவுகள் திணிக்கப்படும் என்று. அவ்வாறு இதுவரைக்கும் நான் தேசிய மக்கள் சக்தியினோட பயணிக்கின்றேன் பல வருடங்களாக. அவ்வாறு ஒரு திணிப்புகள் மீது இடம்பெறுவதில்லை. நாம் சுதந்திரமாக செயற்படுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதே நேரம் அந்த இனவாதம் மதவாதம் இல்லாமல் நாங்கள் செயற்படுவோம் என்பதற்கான சில சமிக்கைகளை காட்டியிருக்கிறோம். ஒன்று, பலாலியில் வீதியை விடுவித்திருக்கிறோம். ஏனைய படிப்படியான சில செயற்பாடுகளை செய்திருக்கிறோம். நாங்கள் ஒரு தென்னை மரத்தை வச்சுட்டு 5 வருஷத்திலான் காய் தரும். இது தென்னை மரத்தை வச்சுட்டு 5 மாதம் தண்ணி ஊற்றி போட்டு கேதரையில என்றால் தென்னை மரம் கேதராது. அப்போ அதுக்கு சில விடயங்களை செய்வதற்கு பிரச்சாரத்தில் நீங்களும் சொல்லிக்கணும், எத்தனை காலப்பகுதியில் நாங்கள் என்னென்ன செய்வோம். பிரச்சாரத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் என்றால் 5 வருஷம் ஆட்சி அமையும்ன்றது எல்லாரும் தெரியும் தான். இப்போ இது இவ்வளவு காலமாக உண்மையிலேயே வருடக்கணக்காக தசாப்தங்களாக பொறுத்து கொண்டிருந்து இருந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ன செய்யுதுன்னு ஒரு 5 வருஷம் இருந்து பாருங்களேன். நீங்கள் 5 வருஷம் கொடுக்க நாங்கள் இல்லை இவ்வளவு காலமும் கொடுத்தீங்களா? இவ்வளவு காலமும் நீங்கள் தசாப்தங்கள் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் அன்பகுமார் திசாநாயக்க அமைச்சராக இருந்தவர். இப்பொழுதுதான் நாங்கள் அதிக பெரும்பான்மையோட ஒரு விடயத்தை செய்யக்கூடிய மாதிரி வந்திருக்கிறோம். உண்மையிலே படிப்படியாக சில வேலை திட்டங்களை செய்வோம், சில வேலை திட்டங்களை உடனே செய்யலாம், அது உங்களுக்கு தெரியும். சில வேலை ஆனால் கொள்கை அளவிலே நீங்கள் இனப்பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கப் போகின்றீர்கள், மக்களுடைய மனிதாபிமான பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கப் போகிறீர்கள், தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை எவ்வாறு தீர்க்கப் போகின்றீர்கள் என்று அதை வெளியிடுவதற்கு காலதாமதம் தேவையில்லை. எந்த தாமதம் அதை உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய திட்டங்களை கூறலாம். மாற்று கருத்தை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். அதுதான் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய கொள்கை விளக்க புத்தகத்திலே தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பான தீர்மானங்கள் தெளிவாக என்ன அரசியல் தீர்வு கொடுக்க போகின்றோம் என்பது, அதாவது இந்த நாட்டில் எல்லாரும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சமத்துவமா சகல இனத்தவர்கள் மதத்தவர்கள் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்று இருக்காது அரசியலமைப்பு. இல்ல அப்படியா? பௌத்தத்துக்கு முன்னுரிமை தான் கொடுப்பேன்னு சொல்லி எந்த ஒரு மனிதாபிமானத்துக்கு முன்னுரிமை அப்படி இருக்காது. அரசியலமைப்புல இருக்கு பௌத்தத்துக்கு முன்னுரிமை எடுக்கப்படும் என்று நாங்கள் நம்பலாம். அப்படி அவர் சொல்லிக்கிறார். ஜனாதிபதி சகல இனங்கள் கருத்து கூறலாமாக பேணப்படும் சொல்லியிருக்கிறார். தவிர பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லி முன்னுரிமை கொடுப்பேன் இருக்கிறது இல்லாம போகுமான்னு நான் கேட்கிறேன். சகலத்துக்கும் சம உரிமை, முன்னுரிமை கொடுக்கறது கொடுக்காது இல்ல, சகல சமய. நீங்க சொன்னது அன்பகுமார் திசாநாயக்க எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பகிரங்கமாக சிங்களத்தில் கூறுவாக இருந்தால் நான் என்னுடைய புதிய அரசியலமைப்பில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதை இல்லாமல் செய்வேன் என்று அவர் கூறுவாராக இருந்தால் நம்பலாம். சரி, 5 வருடங்கள் இருக்கின்றது, நீங்களே எதிர்பார்க்கின்றோம், நீங்களே உணர்வீர்கள். சில சமயங்களில் இறுதி கருத்து உங்களுடைய கருத்தை பார்த்தா ஏதோ இன அழிப்பு மத அழிப்பு தற்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது போல. கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறுகளை தேசிய மக்கள் சக்தியில்
பழி போடக்கூடாது. தற்பொழுதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் குற்றச்சாட்டு. இன அழிப்பா எஸ், அல்லது மத அழிப்பா? நிச்சயமாக இன அழிப்பு என்று அவர்கள் எதை குறிப்பிடுகின்றனர்? தையிட்டி என்பது அங்கு நீங்கள் ஒரு விகாரையை கட்டுகின்றீர்கள், குறிப்பிட்ட காலத்தின் பின் சிங்கள மக்களை குடியேற்றுவீர்கள், அதன் மூலம் அந்த இடத்தில் அந்த மக்களினுடைய வீதாசாரம் மாற்றப்படும். வடமாகாணத்தில் தெளிவாக எங்களுடைய ஜனாதிபதியுடைய கொள்கை விளக்க உரையிலே எல்லா ஜனாதிபதிமாரும் கொள்கை சொல்றது விளக்க செய்கிறது என்ன வித்தியாசம்? அப்ப இதுவரை நடைமுறையில் இருக்கிற இதுவரைக்கும் நீங்க எல்லா ஜனாதிபதியும் சொல்லி என்ன பண்ண இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதியை விட எங்களுடைய அன்றகுமார திசநாயக்க அவர்களை மக்கள் நம்பினம். அவர் சொல்றத செய்கிறார். என்ன செய்வார்? சொன்ன எல்லாம் செய்துட்டாரோ? அதுதானே சொன்னேன். நீங்க சொல்றதை செய்கிறாண்டா என்ன? 5 வருஷத்துல இல்ல சொல்றதை 5 செய்கிறாண்டா மாதத்துல இல்ல எடுக்காது. சொல்றதை செய்கிறாண்டா என்னத்தை சொல்றீங்க? எங்களுக்கு காணி விடுவிப்புகள், விட்டுட்டாரா? இந்த உயர் பாத விலையத்தை குறைக்கிறது எல்லாம் படிப்படியா செய்கிறோம். எல்லா அரசாங்கம் செய்திருக்கு. படிப்படியா மஹிந்த ராஜபக்ச கூட உயர் பாதுகாப்பு விலையத்தினுடைய எல்லைகளை குறைத்திருக்கின்றார். கடைசியா மைத்திரிபால குறைத்திருக்கின்றார், ரணில் விக்ரமசிங்க குறைத்திருக்கின்றார், கோட்டபாய கூட குறைத்திருக்கின்றார். 35 வருஷமா விடுவிக்கப்படாம இருந்ததை இப்ப குறிப்பிட்ட நேரம் அதால போக்குவரத்து செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. படிப்படியா செய்வோம். என்ன பிரச்சனை? அந்த ரோட்ல பாத்துங்க, 2 பக்கம் ராணுவ முகாம், 2 பக்கம் 10, ஒரு பக்கம் ஆமிக்கம், ஃபுல்லா விடுறதுல என்ன பிரச்சனை? ஜனாதிபதி செயலது பக்கத்துல இருக்கிற ரோட்டை திறந்து விட்டுருக்காங்க. அதுல போட்டோ எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதுல போட்டோவும் எடுக்கல. கருத்தை நான் மதிக்கிறேன். படிப்படியாக எல்லாம் சரி செய்ய. இல்ல நாங்க நீங்க அப்படி ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துல தமிழ் தரப்பாக அல்ல யாழ்ப்பாணத்தை பிரதிநிதியாக இருந்து அப்படி கேட்குறீங்களா? இதுவரைக்கும் எங்களுடைய கட்சி சார்ந்த ஆட்கள் உங்களுடைய குழப்பம் இல்லாமல், என்னுடைய இடையூறு இல்லாமல் உங்களுடைய இறுதி கருத்து. ஓகே, இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பாக எங்களுடைய கருத்து, எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளை கைப்பற்றுமாக இருந்தால் எந்த ஒரு இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பாதிப்பு ஏற்படும் வகையில் எங்களுடைய காலத்தில், எங்களுடைய சபைக்குட்பட்ட காலத்தில் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு செயற்படாதென்றும், மேலும் மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி நடவடிக்கை, அபிவிருத்தி என்றால் முக்கியமாக இந்த முன்பள்ளிகள் தொடர்பான நடவடிக்கைகள், கல்வி அபிவிருத்திகள், ஏனைய சுகாதார நடவடிக்கைகள், வீதி போன்றனவற்றை மிக சரியாக அதனை நாங்கள் பேணுவோம். உண்மையிலே கடந்த காலங்களில் போடப்பட்ட சில வீதிகள் வெள்ள நீர் வாய்க்கால் ஓடுற பாதையெல்லாம் மூடி போடப்பட்டிருக்குது. மிக சரியான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லி கூறிக்கொள்கிறேன். நன்றி. பார்த்திபன், உங்களுடைய கருத்து, இறுதி கருத்தாக சுருக்கமாக கூறுங்க. என்னுடைய இறுதி கருத்து, இந்த தீர்ப்பாயம் இந்த தீர்ப்பாயம், நான் நினைக்கிறேன் தீர்ப்பாயத்தில் இறுதியிலே தீர்ப்பாயத்தினுடைய தலைமையாக இருக்கின்றவர் எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்க மாட்டார். அது அவர் நடுநிலையை பொறுத்தது. ஆனால் இந்த தீர்ப்பாயத்திலே விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு தீர்வை கண்டறிவதற்கான ஒரு தீர்ப்பாயமாக இது அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழ் தேசிய கட்சிகளிடம் இருக்க வேண்டியத்தின் அவசியத்தை இந்த தீர்ப்பாயம் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அது தீர்ப்பாயம் நேரடியாக சொல்லாவிட்டாலும் இன்று விவாதங்கள் இருந்து மக்கள் அதனை தீர்ப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்கள் அபிவிருத்தி, அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் அந்த அபிவிருத்தி ஒரு இனத்தினுடைய அடையாளத்தையும் இருப்பையும் அளிக்குமா இருந்தால் அந்த அபிவிருத்தி அந்த கிராமங்களுக்கு தேவையும் இல்லை, அந்த இன மக்களுக்கும் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அந்த பீடத்தில் இருக்கும் பொழுது எனக்கு மிக வேதனையான விடயம், கடந்த காலங்களிலே ஒரு பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டு தான் அந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன. அந்த நில ஆக்கிரமிப்புக்கு தான் ஒரு இன ஆக்கிரமிப்புக்காக மாற்றப்பட்டது. அந்த இன நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தமிழர்கள் அகிம்சை வழியிலே போராடினார்கள். பின்னர் அது ஆயுத போராட்டமாக உருவெடுத்தது. இதற்கு எல்லாற்றுக்கும் காரணம் பௌத்த சிந்தனை, பௌத்த விகாரைகள். அந்த ஆயுத போராட்டத்தின் கீழமாகத்தான் எங்களுடைய அக்காக்களும் அண்ணாக்களும் இந்த மண்ணிலே எங்களுடைய இன விடுதலைக்காக விழுந்தார்கள். அவ்வாறான ஒரு மெச்சத்தக்க தியாகம் செய்த ஒரு இனத்தில் இருந்து கொண்டு வந்த ஒரு தம்பி இன்றைக்கு இந்த பௌத்த விகாரை ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்பதை கூட சொல்ல துணிவில்லாமல் இருப்பது ஒரு மிக வேதனையான விடயம். மிக வேதனை. முதலாவது விடயம், ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையினுடைய உண்மைத்தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நான் பிரச்சனையை சமாளித்து கொண்டு என்னையும் திருப்திப்படுத்தி கொண்டிருந்தேன் என்றால் அதற்கான தீர்வு என்றைக்குமே கிட்டாது. ஆகவே எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க தரிசனமாக அந்த தீர்வை அடைவதற்கான அந்த பிரச்சனையை இன்னும் ஆராயாமல் எங்களுக்கு எந்த தீர்வையும் தரமாட்டாங்க. ஆகவே என்னுடைய இறுதிக்கட்ட கருத்து, தமிழ் மக்கள் உண்மையில் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தின் மீது பற்றுள்ள கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் கூட்டணி நல்லூர் பிரதேச சபையிலும் காரநகர் பிரதேச சபையிலும் அதன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற முடிவிலே இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழ் தேசிய கட்சிகள் எடுக்கின்ற அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆதரவை நாங்கள் இந்த தேர்தலிலே வழங்குவோம். இறுதி கருதாக என்னென்னா, தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் மிக முக்கியமாக மாநகர சபையில் நாங்கள் செய்ய உள்ள எங்களுடைய செயற்பாட்டை நான் கூற விரும்புகிறேன். அதை மக்களுக்கு சென்றடைய வேண்டும். நாங்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட தூய கரங்கள் தூய நகரம் என்ற செயல் திட்டத்தை மாநகருடைய அனைத்து தளங்களிலும் இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு அனைத்து விடயங்களும் உடனடியாக நிறைவேற்றப்படும். அதிலும் குறிப்பாக 2022ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி 7 நாட்களுக்குள் ஒரு மக்கள் கோரிக்கைகளை அல்லது விண்ணப்பங்களை வைக்கின்ற போது அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அனைத்து விடயங்களும் நாங்கள் அதனை நிறைவு செய்வோம். 2வதாக தூய கரங்கள் என்பது மாநகர சபைக்குள் எந்த லஞ்சமில்லாத அரசியல் துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு தளமாக மாற்றி அதனை செய்வோம். நாங்கள் மாநகர சபையில் பல தளங்களில் கடந்த காலங்களில் ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதை வேணுமென்றால் அனுராவாறு கொண்டு வந்து கட்டுக்கட்டாக ஃபைல் வைத்து தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றினாரோ அதனால் அவ்வாறே உண்மையான தகவல்களை எங்களால் இந்த மேசையில் வைக்க முடியும். அதன் அடிப்படையில் நாங்களும் எந்த ஊழலும் செய்யாது மாநகர சபையினுடைய தளத்தில் பார்க்கின்ற போது அந்த ஆட்சியை கைப்பற்றுபவர்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் மாநகர இருப்பு தொடர்பாக பாரிய ஊழல்கள் இடம்பெறுகின்றன. மாநகர சபையிலே 90க்கும் மேற்பட்ட உளவு இயந்திரங்கள் இருக்கின்றன. 5 உளவு இயந்திரங்கள் செயற்படுகிற நிலையில் இருக்கின்றது. மற்ற அனைத்து உளவு இயந்திரங்களும் ஒரு வெற்று கோதாக களவாடப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இவ்வாறு அனைத்து தளங்களிலுமே அது ஊழல் இடம்பெறுகின்ற நிலைமையில் நாங்கள் அதனை சரிப்படுத்துவோம். அடுத்ததாக தூய நகரம் என்பது மாநகர சபையின் மிக பிரதானமான பிரச்சனையான திண்ம கழிவு பிரச்சனையை நாங்கள் கையில் எடுக்கின்றோம். அதன் அடிப்படையில் மாநகர சபைக்கு பிரதான 7 சாலைகள் இருக்கின்றன. அந்த 7 சாலைகளும் அதாவது சோழரில் இயங்குகின்ற கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் கீழ் வின் வைக்கப்பட்டு 24 மணித்தியாலம் குப்பையில் எடுக்கின்ற 27 வட்டாரத்தையும் 9 மஸ்டர் பாயிண்டாக 3 அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த குப்பையை அகற்றுகின்ற பொறுமுறை செய்கின்றோம். இந்த கேமரா ஃபிட் பண்ணுவதற்கான மிக பிரதான காரணம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகள், வாழ்வெட்டு கலாச்சாரங்கள், களவுகளை முற்றுமுழுதாக நிறுத்துவோம். மையப்படுத்தப்பட்ட தகவலில் ஒளிப்பதிவுகளை உடனடியாக பரிசோதனை செய்யப்பட்டு போலீஸ் திணைக்களத்தினரும் நீதிமன்றத்தினரும் நம்முடைய மக்கள் விழிப்புணர்வு ஊடாக அது கட்டுப்படுத்தப்படும். இதனை விட மாநகரனுடைய இந்த வெள்ள பிரச்சனை மிக பாரிய பிரச்சனையாக இருக்கின்றன. அதற்கான புதிய வெள்ள வடிகால்களையும் ஏற்கனவே இருக்கிற வெள்ள வடிகாலையும் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு இந்த மழையை இவர்கள் என்பிபி குறிப்பிட்டிருந்தால் உடனடியாக அந்த வெள்ளம் போகும் என அவ்வாறு போக முடியாது. ஏனென்று சொன்னால் இப்போது வெப்பமாதலுக்கும் 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு கிழமையில் பெய்கின்றன. சில மணித்தியாலங்களில் அந்த 4-5 மணித்தியாலத்தில் அந்த வெள்ளம் உங்களுடைய நல்ல திட்டங்கள் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் இறுதியாக ஊடகங்கள் சர்மிளா அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பிலும் உங்களுடைய இறுதி கருத்து, இந்த விவாதம் இடம்பெற்ற விவாதங்கள் தொடர்பிலும் உங்களுடைய கருத்தை. நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் விடயங்கள் ஆரம்பித்து அப்படி இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடு சார்ந்த விஷயங்களுக்கு போய், ஆனால் அது கடைசியாக எல்லாத்துக்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு, ஒவ்வொருவர் என்று நான் குறிப்பிடுவது அந்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய அணிகள் சார்ந்த நிலைப்பாடுகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தளமாக இது அமைஞ்சிருக்குது முதலாவது. 2வது அதாவது வடக்கோ கிழக்கோ அல்லது தெற்கோ இங்கே அரசியல் செய்கின்றவர்கள் தெற்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய மனங்களை கொஞ்சம் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே செயற்படுகிற ஒரு நிலைமை. அதே நேரத்தில் வடக்கென்றால் வடக்கை திருப்திப்படுத்தக்கூடிய நிலைமையிலே செயற்படுகிற ஒரு தன்மையைத்தான் இந்த தையட்டி விகார விடயத்தை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் யாருக்கும் அதாவது இந்த தையட்டி விகாரை தொடர்பாக உரையாட வேண்டியவர்கள் அதை இது சட்டவிரோதம் அல்லது சட்டவிரோதம் அல்ல என்கிற அந்த ஒரு பதிலை சொல்ல முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் சட்டவிரோதம் என்று சொல்லி சொன்னால், உதாரணமாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்கள் இன்றைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய மக்களும் விரும்புகிறார்கள் என்கிற ஒரு நிலையிலே அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் உளவியலாளர்களோடு உரையாடுகிற போது ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் போராட்ட களத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள், இயல்பாகவே போராட்ட குணம் என்பது எங்களிடத்தில் இருக்கிறது.
அப்படி இருக்கிற போது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வடிவமாக வந்திருக்கிற ஒரு தலைவரை கொஞ்சம் நேசிக்கின்ற ஒரு தன்மை இயல்பாகவே மனிதர்களுக்குள் இருக்கும். அப்படியாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அதே நேரத்திலே இந்த தமிழ் தேசிய கட்சி, அதாவது தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் மீது, தலைவர்கள் மீது மக்கள் கொண்டிருந்த ஒரு சிறிய ஒரு வெறுப்பு தன்மை கூட இப்படியான நிலைமைகளுக்கு கடந்த காலங்களில் இட்டிருந்தது. இந்த அடிப்படையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஜனாதிபதி நல்லூரில் நடைபெற்ற அந்த கலந்துரையாடலை நேரடியாக குறிப்பிடலாம். இது சட்டவிரோத விகாரை என்றால் சட்டவிரோத விகாரை என்று குறிப்பிடலாம். அதே நேரத்திலே அதே ஜனாதிபதி தெற்கிலே குறிப்பிடலாம், வடக்கிலே இப்படி ஒரு சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே சிங்கள மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நாங்கள் சரியான தீர்வை எடுக்கிற போது நீங்கள் அதற்கு துணை வர வேண்டும் என்கிற நிலைப்பாடை அவர் அங்கே குறிப்பிடலாம். ஆனால் அவர் குறிப்பிட மாட்டார். ஏன் குறிப்பிட மாட்டார் என்றால், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பாக குறிப்பிட்டதை போன்று அப்படி அவர் அங்கே குறிப்பிடுவாராக இருந்தால் நிச்சயமாக என்ன நடக்கும்? தெற்கிலே ஒரு கொந்தளிப்பு எழும். ஆகவே அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஏனைய கட்சிகள் இருக்கின்றன, இவர்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்சிகள் அதை ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்துகிற போது வடக்கிலே இருக்கக்கூடிய நிலங்களை நாட்டை தாரவார்த்து கொடுக்கின்றது, இந்த என்பிபி தமிழ் மக்களுக்கு சாதகமாக இயங்குகிறது, இப்படியான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். அப்படி மேற்கொள்ள என்ன நடக்கும்? அடுத்த ஆட்சி என்பது சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கும். இப்பொழுது கூட தெற்கில் சில கருத்துக்கள், எனக்கு சிலர் சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள், பழகுகிற அந்த நிலைமை இருக்கிறது. ஆகவே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த ஆட்சியை கொண்டு செல்வது தொடர்பாக சிங்கள மக்கள் தற்பொழுது கூட சிலர் அதிருப்தியை வெளியிடுகிற நிலைமை காணப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பிட்ட விடயங்களை இவர்கள் செயலாற்றவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இப்படி இருக்கு இன்னும் ஒரு நிலைப்பாடும் இந்த இடத்திலே பேச வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்படி இரண்டு தரப்பையும், அதாவது வடக்கையோ தெற்கையோ சமாளித்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு அரசியல் கட்சிகள் செல்லுமாக இருந்தால், அல்லது நாட்டினுடைய தலைவர்கள் செல்வார்களாக இருந்தால், இங்கு எட்டப்பட வேண்டிய தீர்வு என்பது அது எங்களுக்கும் கிடைக்காது, அவர்களுக்கும் கிடைக்காது. இதுதான் நிலைப்பாடு. அடுத்த இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் திருக்கேதீச்சரத்தை அதிகமாக இங்கே எடுத்திருந்தீர்கள். திருக்கேதீச்சரத்தினுடைய நிலைமை என்பது வேறு, அங்கு எழுந்திருந்த சூழல் என்பது வேறு. ஏனென்றால் அந்த பிரதேசம் எனக்கும் பரிட்சயமான பிரதேசம். அதே நேரத்தில் தையிட்டியில் எழுந்திருக்கிற சூழல் என்பது வேறு. இப்படி இருக்கு எங்களுக்கு, அதாவது இந்த சட்டம் என்பது ஒரு நாட்டிலே அது வடக்கிற்கும் சமனாக இருக்க வேண்டும், தெற்கிற்கும் சமனாக இருக்க வேண்டும். நாட்டிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகள் அது எல்லா மக்களுக்கும் பொதுவான படைகளாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விடயம் தான் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. இறுதியாக நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் விடயங்களுக்கு வருவமாக இருந்தால், இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு மக்கள் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். யார் தேவை, எங்களுக்கு எது தேவை, நாங்கள் இதை நோக்கி பயணிக்கப்பட போகிறோம் என்கிற அடிப்படையிலே அவர்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இறைமை சார்ந்த விடயங்களை நாங்கள் தக்க வைத்துக்கொண்டு பயணப்படக்கூடியதாக இருக்கும். தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒற்றுமை கிடையாது, ஆனால் தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பதில் அவர்கள் ஒற்றுமை அடைகின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி இங்கிருக்கின்ற விடயங்களுக்கு இங்கு முடிவுகளை எடுக்கின்றார்களா என்பது இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனெனில் தையிட்டு விவகாரத்தில் ஒரு தெளிவான பதிலை அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய பதிலை அவர் கூற மறுக்கின்றார். சில நேரம் அது அவருடைய சொந்த கருத்தாகவும் இருக்க முடியும். ஆனால் அந்த நிலைப்பாட்டை தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடாக பார்க்க முடியுமா? இன்னும் ஒரு தீர்ப்பாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள்.